ஓகே, ஹாய் எவ்ரி ஒன். நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ராஜேஷோட இருக்கேன். இவன் வந்து என்னோட நாங்கள் 2 பேரும் ஒன்றா காலேஜில் தான் படித்தோம். இதுவே காலேஜில் இவன் வேறு செக்ஷன், நான் வேறு செக்ஷன். இருந்தாலும் நாங்கள் எப்படியோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டோம். ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஐ திங்க் இட் வாஸ் டெக். கரெக்டாக? ஏன்னா ஹாஸ்டலில் வந்து நானுமே வந்து லேப்டாப்பை தூக்கிட்டு சுற்றிட்டு இருப்பேன். இவனுமே வந்துட்டு லேப்டாப்பை தூக்கிட்டு சுற்றிட்டு இருப்பான். கேம் டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து சாஃப்ட்வேர் யாருக்காவது இன்ஸ்டால் பண்ணி ஓஎஸ் போட்டுட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, கொஞ்சம் துணிலாம் காயுது, கொஞ்சம் தள்ளி விட்டாதான் இருக்கும். ஒரே நிமிஷம். ஓகே, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே வேறு. இன்னைக்கு ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஷிப் டே. நாங்கள் இன்னைக்கு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஃப்ரெண்ட்ஷிப் டே பார்த்தோம். ஆமாம், எப்போயாவது தான் மீட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒர்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக ரொம்ப டைட் ஸ்கெடியூல் போயிட்டுருக்கோம். மீட்டப்பில் மீட் பண்ணிடுவோம். ஆமாம், மோஸ்ட்டாக டெக் மீட்டப்ஸ் வந்து சென்னையில் நடக்குது அப்படின்றப்போ மோஸ்ட்டாக நான் சில டைம் வந்து அவனும் சொல்லாமல் வருவான், நானும் சொல்லாமல் போவேன். ஒரு மீட்டப்புக்கு பார்த்தா டேய் நீ எங்கடா இங்கே அப்படின்ற மாதிரி. அதே தான், அந்த மாதிரி தான் நிறைய தடவை வந்து நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இவன் வந்து புதுசாக ஒரு விஷயம் ஆக்சுவலாக இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கான். சும்மாவே நார்மலாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயம்லாம் ட்ரை பண்ணுவான். ஏதாவது டிஃப்ரெண்ட்டான சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது. ஐ திங்க் டிஜே சாஃப்ட்வேர்லாம் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டுருந்தான். ஸோ அதுக்கு வந்து நாங்களும் ஒரு தடவை ஒரு பயங்கரமான கிஃப்ட்லாம் யூஎஸ்லேருந்துலாம் வாங்கி இவனுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பத்திரமா வச்சுட்டு இருக்காப்புல. இப்போ ரீசெண்டாக ஒரு புது ஹாபி ஆரம்பிச்சிருக்காரு. அதான் வந்து 3D பிரிண்டிங். ஐ திங்க் இன்ட்ரோலேயே அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறையா விஷயம் வந்து இப்போது பண்ணிகிட்டு இருக்கான். நான் கொஞ்சம் ஆஃப் ஸ்க்ரீன் போகிறேன், ஏன்னா உங்களுக்கு அந்த பிரிண்டர் எல்லாத்தையும் காட்டணுன்றதுக்காக. ஸோ அங்கே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த 3D பிரிண்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேம்பு லேபோடைய A1ன்ற ஒரு மாடல். ஸோ A1 காம்பவுண்ட் சொல்லுவாங்க. ஸோ A1 காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்டர் வந்துடும். அது இல்லாமல் வந்துட்டு இந்த AMS லைட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஃபிலமெண்ட் சப்ளை பண்ணுற இந்த மிஷின் வந்துடும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்த காம்பவுண்ட் தான் வந்து நம்ம நார்மலான பீப்புளுக்கு சொல்ல ராஜேஷ். ஸோ இது ஃபிலமெண்ட்னா என்ன, ஆக்சுவலாக இது எப்படி, இது வந்து ஆக்சுவலாக இப்போ உண்மையில சொல்லணும், நம்ம ஒரு பிரிண்டரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேப்பரை கொடுப்போம், அது வந்து இங்கை வச்சு பிரிண்ட் அடித்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க, அவ்வளோதான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு ஒரு பொருளையே நம்ம இதில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கரெக்டாக? விச் இஸ் லைக் வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் டு see as well. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது வந்து ஒரு ட்ராகன் எக் குட்டி பசங்கள்லாம் விளையாடுவாங்க. கரெக்டாக? அதுவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் 3D கலர்லாம் இருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து குட்டி பசங்க விளையாடுற மாதிரியே இருக்கும் பாருங்கள். ஸோ இது டாய்ஸ் மட்டும்தான் அப்படின்ட்டு இல்லை, லாட் ஆஃப் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் கூட நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டாண்டு மாதிரி. இதை நீங்கள் வந்து இதே மாதிரி ஹெக்ஸகனாக நிறைய பிரிண்ட் பண்ணி இதை வந்து அப்படியே ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூ கேன் ஃபார்ம் சம்திங் லைக் திஸ். ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி யூ கேன் லைக் பிளேஸ் டால்ஸ் ஆர் லைக் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்படியே மொத்தமாக வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக செவுத்தில் வந்து மாட்டிக்கலாம். ஸோ ஒரு வால் டெக்காராக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஹோல் 3D பிரிண்டிங் ecosystem has evolved. ஏன்னா வந்து இந்த மாதிரி ப்ரெசிஷனில் ஒரு பொருளை வந்து பிரிண்ட் பண்ணுற நாங்கள் ஆக்சுவலாக நிறையா சிம்போசியம்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். அதுலலாம் பார்த்தீங்கன்னா பண்ணி காமிச்சிருக்காங்க. ஐ திங்க் அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப மினிமலாக, ரொம்ப சின்ன, இது கிட்டத்தட்ட இதே பிரிண்டர் மாதிரி தான் இருந்துச்சு அதெல்லாம். ஆனால் வந்து ரொம்ப மினிமலாக, ரொம்ப சின்ன ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் பிரிண்ட் பண்ணிருந்தாங்க. அண்ட் அதோட ஷேப்ஸும் வந்து அந்தளவுக்கு வந்து அப்போல்லாம் ப்ரிசிஷன்லாம் இல்லை. இப்போ பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ப்ராப்பர் எட்ஜஸ் இருக்கும். இந்த மாதிரி எட்ஜஸ் இருக்கிறனால தான் உங்களால் அண்ட் அடுத்தடுத்து அந்த பொருள்லாம் வந்து யூ கேன் லைக் கனெக்ட் இட் அண்ட் தென் ஒரு ப்ராப்பர் ஸ்டாண்டு மாதிரி இதை எடுத்து நீங்கள் அழகாக வச்சு யூ கேன் யூஸ் இட் அஸ் அ வால் டெக்கார் அஸ் வெல். ஸோ அந்த மாதிரி ப்ரெசிஷனோட பிரிண்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ வந்து 3D பிரிண்டிங் டெக்னாலஜி வந்து எவால்வ் ஆகிடுச்சு பயங்கரமாக. அதாவது இப்போ 3D பிரிண்டர்லாம் ஜென்ரலாக எப்படி ஒர்க் ஆகும், அதோட பிரின்சிபல் என்ன, அண்ட் என்ன மாதிரி மெட்டீரியலில் வந்து இது பிரிண்ட் ஆகுது அப்படின்றது ஒரு ஐடியாலஜியோட. இப்போ நார்மலாக ஒரு பீப்புளுக்கு சொல்லணும்னா, நம்ம வந்துட்டு இப்போ பிரிண்டர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து 2 டைமென்ஷன்.
2 டைமென்ஷன்லாம் நீ வந்துட்டு ஒரு பேப்பர் இருக்கும், A4 to A3 ஏதோ பேப்பர் இருக்கும். அதில் என்ன பண்ணோன்னா உங்களோட பிரிண்டர் ஹெட் இருக்கும். ஸோ அது வந்துட்டு அது மூவ் ஆகிடும், XY டைரக்ஷனில் அது மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க் வந்து அதில் ஸ்ப்ளாஷ் பண்ணும். ஸோ லேசர் பிரிண்டர்னா லேசர் வச்சு இங்க் எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி நடக்கிறப்போ உங்களுக்கு அந்த பேப்பரில் என்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ இன்புட்டாக கொடுக்குறீங்களோ அது அவுட்புட்டாக வரும். ஸோ 3D பிரிண்டர்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 3 டைமென்ஷன். உங்களுக்கு வந்து XY இல்லாமல் Zன்னு சொல்லிட்டு இன்னொரு டைமென்ஷன் வந்து ஆட் ஆகும். ஸோ இதுக்கான இது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக ரியல் வேர்ல்டில் பார்க்குற அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே 3D தான். ஸோ நம்ம அதை என்ன பண்ணுவோம்னா கம்ப்யூட்டரில் வந்து 3D மாடலிங் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ நீங்கள் பிளெண்டர், ZBrush இருக்குது, அப்புறம் மாயா, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ பிளெண்டர் வந்து ஓப்பன் சோர்ஸ், அது ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிசைனை நீங்கள் எப்படி வேணால் டிசைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு க்யூப் டிசைன் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் உங்களே வந்து சின்னதாக டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ மினியேச்சர் மாதிரி நீங்கள் உங்களே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து இமேஜினேஷன் வந்து இன்ஃபைனைட் தான், என்ன வேணால் பண்ணலாம். 3Dயில் உங்களுக்கு என்ன விஷன் வருதோ நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா இந்த மெஷினுக்கு வந்து ஃபிட் பண்ணணும். ஓகே இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் 3D ஃபைலை கொடுத்துட்டு அது பிரிண்ட் பண்ணுமானா ஆகாது. என்னென்னா இதுக்கு வந்து நீங்கள் சொல்லணும் எந்த டைமில் நீ எந்த இடத்துல போய்ட்டு நீ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நம்ம ஸ்லைசர்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பேம்பு லேப்ன்றதுனால இவங்களுடைய சாஃப்ட்வேர் ஒன்று கொடுத்துருக்காங்க, பேம்பு ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்லைசர் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா, நீங்கள் உங்களுடைய 3D இன்புட் ஃபைலை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்லைஸ் பண்ணும்போது இப்போ பிரிண்டர் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாசில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 0.4 நாசில் வந்து டிஃபால்ட்டாக நம்மக்கிட்ட வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 0.2. ஸோ உங்களுக்கு நாசில் சைஸ் கம்மியாக ப்ரிசிஷன் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஓகே. இப்போ நான் வந்து சின்னதாக ஒரு லெட்டர் எழுதுறேன் அப்படின்னா இது வந்து 0.2ல போட்டது. இப்போ இந்த கீச்சைனும் பிரிண்ட் பண்ணதா? ஆமாம், பிரிண்ட் பண்ணது. ஆக்சுவலாக வந்தோடனே நான் வந்து இதை தொடவே இல்லை இந்த கீச்சைன் ஆக்சுவலாக. ஆமாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இது என் கை சைஸ்க்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும், செம்ம ப்ராப்பராக வந்து ப்ரெஷன் இருக்குது. ஏன்னா நான் ஐ ஆக்சுவலி தாட் இட் வாஸ் அ ரப்பர் கீச்சைன். நான் வந்து இது 3D பிரிண்ட் தான் பண்ணி வச்சுருக்கான்னு நான் நம்பவே இல்லை ஆக்சுவலாக. அதனால தான் நான் அதை ஆக்சுவலாக வந்ததுலேருந்தே நான் தொடாமையே வச்சுருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட கான்செப்ட் வந்து இப்போ போட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ ஒரு சிம்பனி வந்துட்டு இது பண்ணியிருந்தாரு சென்னையில். ஓகே. ஸோ அதுக்கு போகிறதுக்காக நான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு நாள் வந்து சரி நம்ம போகிறோமே, நம்ம ஏதாவது அவர் ரிலேட்டடாக ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு அவரோட எல்லா படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேம் தான் வரும், இசை இளையராஜான்னு சொல்லிட்டு சேம் ஃபாண்ட்லேயே வரும். ஸோ அதை வந்து நான் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிவிட்டு ஒரு 10 கீச்செயின்ஸ் கிட்ட நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். இதில் என்ன ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா, டிஃபால்ட்டாக போடுற அந்த 0.4 வச்சு பிரிண்ட் பண்ணோன்னா பிரிண்ட் ஆகலை. இந்த சின்ன லெட்டர்ஸ்லாம் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகலை. ஓகே. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பிரிண்டர் மாதிரி உங்களுக்கு டக்குன்னு நம்ம போய் கம்ப்யூட்டரில் பார்த்தோம், இந்த ஃபைல் எடுத்தோம், பிரிண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வராதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வராது. இனிமே ஐ திங்க் ஸ்டில் மோர் லிட்டில் காம்ப்ளிகேட்டட், வேர் லைக் உங்களுக்கு இந்த எந்த நாசில் வைக்கணும், அண்ட் தென் எந்த ஸோ லெட்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப மைனூட்டாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வைக்கணும். ஃப்ரெண்டு ஒன்று ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தேன். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாப் போர்ட் மாதிரி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அதுக்காக தான் இந்த நாசிலே வாங்கினது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன லெட்டர்ஸாக இருக்கோ அதுக்கெல்லாம் 0.2 யூஸ் பண்ணிப்போம். ஓகே. 0.2க்கும் 0.4க்கும் உங்களுக்கு என்ன மேஜர் டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னா, அந்த நாசிலோட சைஸ் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். ஒரு நூல் சைஸ் தான் இருக்கும் ஆக்சுவலாக. இது நார்மலாக வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா நூல் சைஸில் தான் இருக்கும். இது வந்து 0.4 ஃபிலமெண்ட் வெளியே வந்து. ஓகே. கேமராவில் அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரில, பட் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறோம். இது வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முடி சைஸ் தான் இருக்கும் சொல்ல போனால். இதோட ஒன்றும் மெலிசா வந்து 0.2ல வரும். ஓ, இது வந்து 0.2. இது சேம் தான். சேம். ஓகே. 0.2 வந்து நிறைய போடுறது கிடையாது. ஏன்னா 0.2ஓட இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நார்மல் பிரிண்டிங்கில் உங்களுக்கு வேஸ்டேஜோ இல்லை அந்த மாதிரிலாம் வந்து இங்க் வேஸ்ட் ஆகுறது அப்படின்ற ஒரு கான்செப்டே இருக்காது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ திங்க் நிறையா இங்க் வேஸ்ட் ஆகுறது அப்படின்றது வந்து நிறையா இருக்கும். கரெக்டாக இங்க்குன்றதை விட இந்த இடத்துல வந்து டேர்ம் பண்ணுறது வந்து நம்ம ஃபிலமெண்ட்டுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பிளாஸ்டிக்கா இல்லை ஆக்சுவலாக என்ன? இது வந்து PLAன்னு சொல்கிறாங்க. PLAனா பிளான்ட் பேஸ்டு பிளாஸ்டிக்ன்றாங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 இயர்ஸ் தாங்கன்னு நினைக்கிறேன். டிகிரேட் ஆகும், எல்லா பொருளும் டிகிரேட் ஆகும். இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லை ஒரு நார்மல் டாயே நம்ம போய் கடையில் வாங்குறோம்னாலும் உங்களுக்கு அதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறது 3 வருஷம் 4 வருஷம் வந்தாலே பெருசு தான் ஆக்சுவலாக. ஸோ இதில்
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலமெண்ட் வேஸ்டேஜ்ன்றது வந்துட்டு உங்கள் டிசைனோடைய கலர்ஸ் பொறுத்து. ஓகே. ஸோ இது வரைக்கும் வந்து பேம்பு லேபில் நான் பார்த்த பிரிண்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 4 கலர் சப்போர்ட் ஆகும். ஓகே. ஸோ அதுக்கு தான் இந்த ஏஎம்எஸ் சப்ளைன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஏஎம்எஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மெட்டீரியல் சப்ளை. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இது 4 கலர் சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் பிரிண்ட் ஓகே ஒரு நேரத்தில் ஒரு கலர் தான் பிரிண்ட் பண்ணணும்னு கிடையாதா? ஒரு நேரத்தில் ஒரு கலர் தான் பிரிண்ட் பண்ணணும். அதுதான் இந்த பிரிண்டரோட ஒரு இது. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மாடலில் ஒரு 5 கலர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா 4 கலர்ஸ் இருக்குன்னா அந்த 4 கலர்ஸை வந்து இது என்ன பண்ணுன்னா கலர்ஸ். ஓகே. ஸோ மாடலில் கலர்ஸ்ன்றது ஐ திங்க் என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து ஸ்பைடர்மேன் பொம்மை கரெக்டுங்களா? இப்போ இதை வந்து நீங்கள் இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு ரொம்ப ஹியூஜான ஆப்ஜெக்ட்டு. நான் என் கை சைஸ்க்கு நான் காட்டுறேன். என் கையோட ஆக்சுவலாக பெருசு இது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு சிங்கிள் பிரிண்ட்டில் வந்து பிரிண்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணாது. இது எப்படி பிரிண்ட் பண்ணன்றது கொஞ்சம் சொல்கிறேன் ராஜேஷ். ஸோ இது நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த மாடலை வந்து நம்ம ஸ்பிட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக வந்து இந்த ப்ளூ கலர், இந்த ரெட் கலர், அந்த பிளாக் ஒயிட்லாம் இருக்குல்ல. ஸோ இதை வந்து நான் அந்த ஏஎம்எஸ் வச்சு சப்போஸ் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இது யூஸ்வலாக வந்து எனக்கு 9 ஹவர்ஸ் ஆகுது. சிங்கிள் கலர் 9 ஹவர்ஸ் ஆகுதுன்னா மல்டி கலரில் நீங்கள் போடும்போது அது 40 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். ஸோ இவ்வளோ பெரிய டாய் வந்து உங்களுக்கு 40 ஹவர்ஸ் கிட்ட போகும். ஓகே. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவனே கலர். ஆமாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த பாடி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பிளாக் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா இந்த லைன் வர்ற வரைக்கும் ரெட்டில் பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த லைன்ல இருந்து ஒரு லைன் ஆக்சுவலாக நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா லேயர் பை லேயராக தான் இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ இந்த லேயர் வரும்போது அதை பாஸ் பண்ணிவிட்டு போயிட்டு கலர் ஸ்விட்ச் பண்ணும். ஸோ நம்மக்கிட்ட இந்த சிங்கிள் நாசல் வந்துட்டு ரெட் கலரை வந்து வெளியே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பிளாக் கலர் லோட் பண்ணும். ஓகே. ஸோ இந்த பிளாக் கலர் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கிற அந்த ஃபிலமெண்ட்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். ஸோ அது என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை கட் பண்ணி விட்டுட்டு நாசலில் என்ன ஃபிலமெண்ட் இருக்கோ அதை வந்து பிளாக்கை வச்சு வெளியே தள்ளும். ஸோ பிளாக்கும் ரெட்டும் வந்து மிக்ஸ் ஆகும் கொஞ்ச நேரம். ஏன்னா அது ஆல்ரெடி இருந்ததும் புதுசாக வர்றது மிக்ஸ் ஆகும். கரெக்ட். ஸோ அந்த கலர் வந்து ஃபுல்லாகவே டிசப்பியர் ஆகிற வரைக்கும் அது வெளியே தள்ளிவிடும். அதுவே அதெல்லாம் அந்த விஷயம் எல்லாம் பண்ணுவோம். அது அப்போ நம்ம எதுவுமே பண்ணணுன்றது கிடையாது. நான் என்ன நினைச்சேன்னா உங்களுக்கு கலர் உனக்கு கலர் அந்த இதெல்லாம் வரும்போது ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த மிக்சிங் வந்து அதனால தான் வந்து நிறைய ஃபிலமெண்ட் வேஸ்ட் ஆகும். புரியுது. ஸோ என்ன பண்ணுன்னா இந்த ஒரு லைன்னா இந்த ஒரு லைன்ல இந்த வரைக்கும் வந்த உடனே பிளாக் ஸ்டாப் ஆயிட்டு அடுத்து ரெட் லோட் பண்ணும். புரியுது. ஸோ அகைன் உங்களுக்கு வந்து ஒரு லைனுக்கும் ஒரு லைனுக்கும் நீங்க வந்து இங்க பிளாக் அப்படியே ஒயிட் ரெட்னு மாறுதுன்னு நினைக்கிறத விட இந்த பிளாக்கே வந்து ஒரு 100 லைன்ஸா இமேஜின் பண்ணுங்க. 100 லைன்ஸ் ஆஃப் லேயர் இருக்கும். அது ஒரு டேரும் இங்கே ரெட் வேஸ்ட் ஆகும், பிளாக் லோட் ஆகும், பிளாக் வேஸ்ட் ஆகும், ரெட் லோட் ஆகும். புரியுது. ஸோ த மோர் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் இட் இஸ், உனக்கு வந்து நிறைய ஃபிலமெண்ட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகும். கரெக்ட். ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கிற டிசைன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கலரில் வந்து நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ இந்த ப்ளூ இருக்கிறது எல்லாமே தனியாக எடுத்துகிட்டு ஒயிட்டை தனியாக எடுத்துகிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பார்ட்ஸாக பிரிச்சுட்டு பார்ட்ஸ் பண்ணதை வந்துட்டு நம்ம தனித்தனி பிளேட்டில் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெர்ஜ் பண்ணிப்போம். புரியுது. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு இந்த ஃபிலமெண்ட்டோட வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே. அது இல்லாமல் நம்ம வந்து மல்டி கலரும் போடலாம். ஸோ மல்டி கலர் நீங்கள் போடும்போது அந்த ஆப்ஜெக்டோட டிசைனை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே. அது ஆனால் இந்த வேல் வந்து நீ பிரிண்ட் பண்ணது வந்து இதில் பிரிண்ட் பண்ணியா இல்லை சிங்கிள்? இது என்ன பண்ணேன் அப்படின்னா நான் இது சிங்கிள் கலரில் தான் பிரிண்ட் பண்ணேன். ஏன்னா இது நான் சிங்கிள் கலரில் ஒரே ஒரு வேல் பிரிண்ட் பண்ணுறேன்னா ஓகே எனக்கு 35 மினிட்ஸ் காமிச்சுது. இது நான் மல்டி கலர் போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 2 ஹவர்ஸ் கிட்ட காமிச்சுது. சிங்கிள் வேல், சின்ன வேல் மட்டும். இந்த சின்ன வேல். ஆமாம். இதில் ஏன்னா 3 கலர் இருக்கு. கையில் வைக்கிறாங்க 3 கலர் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஸோ இதில் வந்து 3 கலர் வரனால இந்த கலர் வந்து நீ வந்து இப்போ தனியா பெயிண்ட் பண்ணிட்டு ஓகே இது மார்க்கர் வச்சு நான் பெயிண்ட் பண்ணி விட்டேன். புரியுது. ஸோ சில டைம்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம காஸ்ட் எஃபிஷியண்டாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான வேலைகள். ஓகே. ஸோ பை நான் சேனல் பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஆர்க்ஸ் 3D லேப். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் வேணும் அப்படின்னா கூட பிரிண்ட் பண்ணி தருவான். ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா he can print it out and then ship it over to you. ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாம் தனியா? ஷிப்பிங் சார்ஜஸ் நம்ம வந்து யூஸ்வலாக சென்னைக்குள்ளே பெருசாக வாங்குறது கிடையாது. ஓகே. அவுட் சைட் சென்னை வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் தான், உங்கள் மாடலோட சைஸ் வெயிட்டை பொறுத்து தான். ஓகே. ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணுறோம். ஃபாரின்லேருந்து 2-3 ஆர்டர் சொல்லியிருக்காங்க, பட் இது வரைக்கும் பண்ணதில்லை. இதுக்கப்புறம் அதுவும் சப்போர்ட் பண்ணும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்எஸ் வச்சு ரெடி பண்ணுது, மல்டி கலர் தான். ஓகே. ஸோ இது வந்து அதுவே ஸ்விட்ச் பண்ணிக்கிச்சு? ஆமாம், அதுவே ஸ்விட்ச் பண்ணிக்கிச்சு. ஸோ இதில் ஃபிலமெண்ட் வேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப மினிமல் பார்ட்டு தான் அதர் கலர்ஸ். ஸோ அதனால் இது கொஞ்சம் ஈஸி தான். ஓகே.
ஓகே, எனக்கு ஆக்சுவலாக இது ரொம்ப பிடிச்சது வந்து அந்த மல்டி கலர் ஃபிலமெண்ட் தான். ஓகே, ஃபிலமெண்ட்னு சொல்கிறத விட அந்த ஃபர்ஸ்ட் இந்த எக்கு நீங்கள் பார்த்தீங்கல்ல, இது வந்து ஒரு பயங்கரமான கலர் அண்ட் தென் ஒரு ட்ரிப்பியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து எப்படி ஆக்சுவலாக ராஜேஷ், இது ஏன்னா வந்து இட் லுக்ஸ் லைக் த இங்க் வந்து அப்படியே மர்ஜான மாதிரியே இருக்கு கரெக்டா? இது எப்படி இது அண்ட் தென் இதில் வேறு ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் எடுக்கிறியா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த கியர் மாதிரி பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிலமெண்ட் ஒன்று எடுத்துகிட்டு விட்டேன், அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு சைடு வந்து பிங்க் கலரும் இன்னொரு சைடு வந்து வேறு கலரும் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகும்போது ஒரு ஷைனி எஃபெக்ட் கொடுக்கும். ஓகே, இது PLA சில்க்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ எஃபெக்ட். என்ன சொன்னேன்? PLA சில்க். ஓகே, சில்க் ஃபிலமெண்ட். ஸோ சில்க் ஃபிலமெண்ட் அப்படின்றது நீங்கள் நினைக்கிற சில்க் இல்லை. ஸோ அந்த சில்க் டெக்ஸ்சர் அண்ட் சில்க் ஃபினிஷிங் வர்றதுக்காக அந்த பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் ஃபிலமெண்ட்டை விட இது கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ அதனால் நம்ம இதில் சில மாடல்ஸ் பண்ணும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணிப்போம். ஓகே ஓகே, ஐ திங்க் இன்னொன்று இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் இந்த ட்ராகன் தான். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ இது மூவபிள் பார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூவபிள் பார்ட்ஸாக இருக்கும். ஆனால் இது எதுவுமே நீங்கள் இப்போ இதெல்லாம் நான் ஒன்று பிரிண்ட் பண்ணி கோர்க்கணுமா? இல்லை, அதுதான் நீங்கள் இதோட ப்ரிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டாக இருக்கும். ஸோ எம்எம்ல தான் இது மொத்தமாக கால்குலேட் ஆகும். ஓகே, மில்லிமீட்டரில் தான், சென்டிமீட்டர் கூட கிடையாது, மில்லிமீட்டரில் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எதுவுமே பண்ண தேவையில்லை. அது பிரிண்ட் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கிற மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, ரெடி டு யூஸ் தான். நீங்கள் இது அப்படியே எடுத்து பிரிண்ட் ஆனோன்னா பிரிண்ட் பெட்லேருந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் சும்மா கையில் அழகாக உட்கார வைக்கிறேன், பார்க்கவே செம்மையாக இருக்கும். அந்த பக்கத்தில் ஓகே, மல்டி கலர்னு நான் சொல்லும்போது அதில் இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணி ஆகணும். என்னன்னா நமக்கு வெரி இயர்லியர் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலரில் தான் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது வெர்டிக்கலாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதில் பாட்டமில் வேறு கலர், டாப்பில் வேறு கலர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டாப் கலர் சேஞ்ச் ஆகிற லைன் வரைக்கும் ஒரு பாஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பாஸ் கொடுத்ததுக்கப்புறமா மேனுவலாக வந்து நீங்கள் ஃபிலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த டாப்பில் வந்து நீங்கள் அடுத்த ஃபிலமெண்ட்டை வந்து லோட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ரெஸ்யூம் பண்ணும்போது அந்த அடுத்த கலர் வந்துடும். ஸோ இதுதான் இயர்லி ஸ்டேஜ். ஓகே, நீ சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் எனக்கு புரியுது. பட் ஆக்சுவலாக நம்ம மெஷினை போய் பார்த்து அதில் கொஞ்சம் நீங்கள் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணனா சூப்பராக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ நம்ம டேரெக்டாக இப்போ மெஷினுக்கு போயிடலாம். வந்துக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பேம்பு லேப் மிஷினை பற்றி ராஜேஷ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஓகே ராஜேஷ்க்கு போகலாம் நீங்கள். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேம்பு லேப் A1. ஸோ இது வந்து பேம்பு லேபோடைய ஒரு மீடியம் ஃபேஸில் இருக்கிற ஒரு பிரிண்டர். இதுக்கு முன்னாடி ஒரு பிரிண்டர் இருக்குது, அது A1 மினின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்த வெர்ஷன்லாம் P2S, H2D, X2D அந்த மாதிரி நிறையா வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியுதுல்ல. ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து டூல் ஹெட்னு சொல்லுவோம். இது நான் வந்து கலட்டி வச்சுருக்கேன் இப்போ, ஏன்னா இது அப்பப்போ கிளாக் ஆகுன்றதுனால கலட்டி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இவன் தான் வந்து டூல் ஹெட்டு, பிரிண்டர் ஹெட்டு. இந்த இருக்குல்ல இதுதான் வந்து நாசல். நம்ம அதை கலட்டலாம், ஆக்சுவலாக கலட்டாக கூட தேவையில்லை. இல்லை, ஆல்ரெடி ஒரு நாசல் இருக்குன்னு சொல்லி அந்த நாசல். ஸோ இந்த நாசல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு தெர்மிஸ்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அந்த நாசல் கிட்டேயே அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் ஆகும். ஆமாம், இதில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறது வந்துட்டு இது வழியாக கண்டக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு மேக்னெட்டிக் டைப் தான், நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுலேயே அந்த எம்எம்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆமாம், எம்எம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த நாசல் வழியாக தான் நமக்கு ஃபிலமெண்ட் வந்து ஃபீட் ஆகும். ஸோ இந்த ஃபீட் பண்ணுறது எவ்வளோ ஃபோர்ஸில் ஃபீட் பண்ணணும், அதை எப்படி வந்துட்டு வெளியே தள்ளுறது இல்லை உள்ளே இருக்கிறது, எல்லா வேலையுமே வந்து பிரிண்டரே பார்த்துக்கும். ஓகே, ஸோ அதில் நம்ம எதுவும் பெருசாக பண்ணணுன்றது கிடையாது. நீங்கள் பிரிண்ட் கொடுத்துட்டு பிரிண்டரை ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பிரிண்ட் முடிஞ்சவொடனே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த இடம் தான் ஹீட் ஆகுமா? இதான் வந்து ஹீட் பண்ணுற இடம். கரெக்ட். இந்த பார்ட் தான் ஹீட் ஆகும். ஓகே, இது வந்து 250 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும், அப் டு 250 டிகிரி செல்சியஸ். பிரிண்டர் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் கையை வச்சிங்கன்னா உங்கள் கை ஆமாம் ஓட்ட விழுந்துடும். அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம நார்மல் பிரிண்டர் மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் மிஷின் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம டேரெக்டாக இந்த டூல் ஹெட்லாம் கை வைக்கக்கூடாது. ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த பிரிண்ட் பிளேட்ன்றது வந்துட்டு இதில் தான் வந்து உங்கள் ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும்
ஹீட் ஆகும். ஓகே. ஸோ அது ஏன் அப்படின்னா உங்களுடைய பிரிண்ட் ஆகிற ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ இதுவுமே மூவ் ஆகும். இது எக்ஸு ஒய் இசட்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த பிரிண்ட் பிளேட் இப்படி ஆகும், இந்த டூல் ஹெட் வந்து இப்படி போகும், அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் மூவ் ஆகும். புரியுது. ஸோ அதனால தான் சொல்லணும்னா அந்த பிரிண்ட் பிளேட் தான் நம்மளோட ஜீபுபா பென்சில் வச்சு நம்ம வரைவோம் சின்ன வயசுல, அந்த மாதிரி ஒரு இடம். ஆமா. ஸோ நோட் பேட் தான் இந்த பிரிண்ட் பிளேட். கரெக்ட். நம்ம வந்து அதில் வரைஞ்சி அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஜீபுபா பென்சில் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக பிரிண்ட் பண்ணி இதெல்லாம் ரிமூவ் இதை ரிமூவ் பண்ணலாம். இதை நீங்கள் எடுத்துட்டு தான் அது இப்படி பண்ணீங்கன்னா பிரிண்ட் வந்து வெளியே வந்துடும். புரியுது. ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆமாம், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் டபுள் சைடுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே. இப்போ நம்ம இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இது ஹீட் பெட்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த பிரிண்ட் பிளேட்டை வந்து உங்களுக்கு ஹீட் பண்ணி கொடுக்கும். இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்து தான் யூஸ் பண்ணணும். அப்பப்போ ஷாக் அடிக்குமா? ஆமாம், நீங்கள் தொட்டிங்கன்னா ஷாக் அடிக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் இல்லை. ஐ திங்க் எர்த் ஒயர் கரெக்டாக கொடுத்தா, எர்த் ஒயர் கரெக்டாக கொடுத்தாலுமே டேரெக்டாக இதில் கை வைக்கிறது ரிஸ்க் தான். ஓகே. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மட்டும் எடுக்கும்போது பார்த்து எடுத்துக்கணும். ஓகே. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்பில்ட்டாக ஒரு கேமராவும் இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கேமரா வந்துடும், ஒரு லைட் இருக்கும். நீங்கள் வந்துட்டு பிரிண்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் வந்துட்டு இதுக்கு வந்து பேம்பு ஹேண்டின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. எதுக்காக கேமரா? நான் இப்போ வெளியூர் போயிட்டேன், இல்லை வெளியில போய் சுத்திட்டு இருக்கேன். நீங்க டைம் லாப்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா. ஸோ அந்த மாதிரி டைம் லாப்ஸ் எடுக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். ஆனால் இந்த கேமரா வந்து 2 மெகா பிக்சல் கேமரா தான். ஸோ உங்களுக்கு வந்து பிரிண்ட் என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத வந்து நீங்க ரிமோட் வியூவில் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இதுதான் அந்த ஆப். ஸோ பேம்பு ஹேண்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, லைட்டாக ஆனால் இல்லை மேபி பிரிண்ட் ஆகிட்டு இருக்கப்போ வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, சரி, ஓகே ஃபைன். ஸோ காற்றுலேயே உங்களுக்கு வந்து உனக்கு வந்து அந்த பிரிண்டிங் வந்து ஆக்சுவலாக ஒரு லேயர் பை லேயராக. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம இந்த இப்போ வீடே 3D பிரிண்டிங் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் காமிக்கிறாங்க கரெக்டாக. ஸோ வந்து பேசிக்காக ஒரு இடத்துல செட் பண்ணிட்டு கான்கிரீட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே வர மாதிரி இதில் வந்து கரெக்ட் ஐஐடியில் பண்ணியிருக்காங்க. ஆமாம், வீடை வந்து 3D பிரிண்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கியூப் நான் பிரிண்ட் பண்ணுறேன்னா என்னோட ஸ்லைசர் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா இதை ஸ்லைஸ் பண்ணும். ஸோ அது வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஜெட் இது மூணுத்துக்கும் வந்துட்டு இந்த டூல் ஹெட் இருக்கும்போது இந்த பொசிஷன்ல இருக்கிறப்ப அது எங்கெங்கெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த ஃபிலமெண்ட் வந்து ஃபீட் பண்ணணுன்றது வந்து பிரிண்ட் பண்ணுன்றதை விட அந்த ஃபிலமெண்ட்டை வெளியில தள்ளும். வெளியே தள்ளுறது. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் இதை வந்து லேயர் பை லேயராக எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா இல்லை குட்டி குட்டி லேயர் லைன்ஸ் தெரியும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லேயர் பிரிண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு லேயர் மட்டும் கம்ப்ளீட் ஆகும். எங்கெங்கெல்லாம் கேப் விடணும், எங்கெங்கெல்லாம் ஆக்சுவலாக பிரிண்ட் பண்ணணும், இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைசர் சாஃப்ட்வேர் வந்து டீட்டெயில்டாக வந்து பிரிண்டருக்கு ஃபிட் பண்ணிடும். ஓகே. ஸோ அதனால வந்து உங்களுக்கு அது வந்து இந்த ப்ரிசிஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டானது, கொஞ்சம் நல்லா கரெக்டாக வரும். புரியுது. அது இல்லாமல் வந்து சம்டைம்ஸ் வந்து இதில் பிரச்சனைகள் நடக்கும். எந்த மாதிரி பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பப்போ இந்த பிரிண்டர் வந்துட்டு நாசல் வந்து கிளாக் ஆகும். கிளாக் ஆகுதுன்னா உங்களுடைய கிளாக் அடைச்சுக்கும். ஆமாம், அடைச்சுக்கும். பேசிக்காக வந்து அந்த வர்ற ஃபீட் ஆகிற ஃபிலமெண்ட் வந்துட்டு அதுதான் ஹீட் பண்ணி தானே வெளியில் தள்ளுது. அப்புறம் ஹீட் பண்ணி தான் வெளியே தள்ளுது. ஆனால் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது சம்வாட் அது கொஞ்சம் ஓவராக வெளியே தள்ளிடும். அப்படி இல்லைன்னா இங்கே ஏதாவது மாட்டிக்கிச்சு அப்படின்னா கிளாக் ஆகிடும். அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரிண்டர் வந்து ஸ்பெகட்டி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்பெகட்டினா உங்களுக்கு வந்து இந்த நூடுல்ஸ் மாதிரி போட்டு விட்டுரும். ஓகே. இது எதனால நடக்கும் அப்படின்னா உங்களுடைய நீங்கள் பிரிண்ட் பண்ணுற மாடல் வந்து பிளேட்டில் சரியாக நிற்கலை அப்படின்னா, அது எங்கேயாவது லைட்டாக நகர்ந்துருச்சு அப்படின்னா, பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, அது மேலே தான் வந்து நான் எழுத போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மேலே தான் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனால் நமக்கு அந்த இடத்துல எம்டியாக இருக்கும். ஸோ அது வந்து ஏரில் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு ரேராக நடக்க வாய்ப்பு இருக்கு. புரியுது. ஓகே. அந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் ஏஎம்எஸ். ஸோ ஆட்டோமேட்டிக் மெட்டீரியல் சப்ளைன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் பிரிண்டர் வாங்கும்போது இந்த ஏஎம்எஸோட வாங்குறது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, புரியுது. ஸோ நீ வாங்கினது வந்து பிரிண்டர் தனியாக வாங்கினா ஏஎம்எஸ் தனியாக வாங்க? இல்லை, நான் வந்து காம்போவில் தான் வாங்கினேன். ஓகே. ஸோ நான் காம்போவிலே சேர்த்து வாங்கி. ஸோ இது மட்டுமே தனியாக வைப்பாங்க, பிரிண்டரும் தனியாக வைப்பாங்க, உங்களுக்கு ஏஎம்எஸ் தனியாக வைப்பாங்க. இப்போ ஏஎம்எஸ் இல்லை அப்படின்னா எப்படி? அது ஏஎம்எஸ் இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் இதுக்கு மேலே வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுப்பாங்க. ஓகே. ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து சும்மா அது நம்ம நார்மலாக சுற்றுற மாதிரி அது ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்கும், பிளாஸ்டிக் ஹோல்டர் மாதிரி இருக்கும். இங்கே வந்து இது லோட் பண்ணுன்றதுனால அது கொஞ்சம் இதுவாக வரும். ஓகே ஓகே ஓகே. மற்றபடி ஏஎம்எஸோட வாங்குறது தான் ஹைலி ரெக்கமெண்டட் எப்பயுமே. இல்லை, இப்போ ஏஎம்எஸ்ன்றதுனால உனக்கு அந்த மல்டி கலர் ஸ்வாப்பிங் வந்து அது ஈஸியாக நடக்கும். ஓகே. ஏஎம்எஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் மேனுவலாக கலர் சேஞ்ச் பண்ணி விடணும்.
புரியுது. இது எவ்வளோ வந்துச்சு இந்த டோட்டல் காஸ்ட் ஆக்சுவலாக இந்த பிரிண்டர் செட்டப் மட்டும்? ஓகே, இந்த பிரிண்டர் செட்டப் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூஸ்வலாக இது விற்கிற ப்ரைஸ் வந்து 55, 52, 50லேருந்து 55 ரேஞ்சில் விற்கும். நான் வாங்கும்போது வந்து நான் ஒரு ஆஃபரில் வாங்குன்றதுனால கிறிஸ்மஸ் டைமில் வாங்கியிருந்தேன் நான். ஸோ அப்போ வந்து நான் 40 கிட்ட முடிச்சோம், 40 கிட்ட வந்துச்சு. ஓகே நைஸ். ஐ திங்க் ஹார்ட்வேர் சைடு அவ்வளோதான். ஆமாம், ஹார்ட்வேர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவ்வளோதான். பார்க்கவே செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இப்போது கருப்பு படம் வந்ததுக்கப்புறம் ஐ திங்க் பிரிண்ட் பண்ணியிருக்கான். இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போது 3D மாடல்ஸுன்றப்போ இப்போ ஸ்பைடர்மேனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு மற்ற இதாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்மளுக்கு எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்னு தெரியும். பட் இது வந்து நம்மளுக்கு ஒரு கஸ்டம் இதை நீ பிரிண்ட் பண்ண மாதிரி தான் ஆக்சுவலாக இது ஃபீல் ஆகுது. மாடல் நீயே க்ரியேட் பண்ண மாதிரியோ அந்த மாதிரிலாம் ஆக்சுவலாக ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம வந்து இப்போது சாஃப்ட்வேர் சைட்டில் அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறாங்க அண்ட் அதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறான் அண்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பே ஏதாவது பண்ணணுமா, இந்த மாடல்ஸ்க்கெலாம் ஏதாவது பே பண்ணணுமா அப்படின்ற டீட்டெயில்ஸை கொஞ்சம் சொன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு படம் ரிலீஸ் ஆனப்போ படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அந்த டீமுக்காக எதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகி நான் படம் பார்த்துட்டு வந்து அப்போ ரெடி பண்ணது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கருப்பு சாமியோடைய அந்த அருவா. இந்த அருவாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரை சைட் போனீங்கன்னா இந்த கோயிலில் வந்து இதுதான் காணிக்கையாக கொடுப்பாங்க. ஸோ ஏதாவது நேர்த்தி கடன் இருந்துச்சுன்னா அந்த கருப்பு சாமிக்கு வந்து நீங்கள் இந்த அருவாவை வந்து பெரிய சைஸில் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஆர்ஜே பாலாஜி கூட படம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு பெரிய அருவா வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ இதில் வந்து இந்த டிசைனை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணேன். இப்போ நான் வந்து பேசிக்கலாக வந்து நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். ஸோ எனக்கு வந்து 3D மாடலிங் வந்து பேசிக்ஸ் தான் தெரியும். ஓகே, இப்போ லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் 3D பிரிண்டிங்காக. ஸோ நம்ம உடனே பண்ணணுன்றதுனால நான் வந்து மெஷி ஏன்னு சொல்லிட்டு ஒரு இதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைனில் வந்து இப்போ நீங்கள் இமேஜ் ஜென்ரேஷன் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து இது 3D ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் இதில் பண்ணலாம். புரியுது. ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ மெஷி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் இன்புட்டாக கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து அதை 3Dயாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஸோ அது இல்லாமல் நீங்கள் டெக்ஸ்ட் டு 3Dயும் பண்ணலாம். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் டு இமேஜ் மாதிரி டெக்ஸ்ட் டு 3D. டெக்ஸ்ட் டு டைரக்ட் பிரிண்டிங் வந்து அது அவனே அவுட்புட்டாக கொடுக்கறது இல்லையா? நம்ம தான் அது வந்து இது பண்ணணும். நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஒர்க் ஃப்ளோவை நான் காமிக்கிறேன். 3D மாடலாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூ கேன் ஆக்சுவலி செட் டு பிரிண்ட். நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ நார்மலாக நான் வந்து கூகுள் டாக்ஸில் ஒன்று டைப் பண்ணி வச்சிருக்கேன், அதை மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஏன்னா ஸ்க்ரீனில் வந்து அந்த இசை இளையராஜா இது பார்த்தோன்னா நான் கேட்குறேன். ஏன்னா நான் என்ன நினைச்சேன், ஒரு 2D லேயரில் தான் பார்க்குறோம் டெக்ஸ்ட்ன்றதுனால. அது பிரிண்ட் பண்ணுறப்போ இப்போ நார்மல் பிரிண்டிங்ன்றது 2D லேயரில் பிரிண்ட் பண்ணுறதுனால இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் 3Dன்றப்போ உனக்கு அந்த உள்ளே இருக்கிற கிரிட்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரியறதுக்காக. ஓகே, கரெக்ட். எதுக்காக 3D கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். கரெக்டாக? ஸோ இப்போ இதில் வந்து நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு தெரியும் தெரில வீடியோவில். உள்ளே வர்ற அந்த இன்ஃபில் சொல்லுவாங்க, அது உள்ளே வர இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன அப்படியே பேட்டர்ன்ஸாக தெரியும். இது என்னன்னா நம்ம ஒரு பொருளை பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து அந்த பொருளோட இப்போ இது டென்சிட்டின்னு சொல்லலாம். கரெக்டாக? ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணல, உள்ளுக்குள்ளே எதுவுமே நம்ம கொடுக்கல அப்படின்னா இது வந்து அப்படியே அமுக்கணும் அப்படின்னா அமுங்கிரும். ஸோ இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு சாலிடான ஆப்ஜெக்ட் கிடையாது ஆக்சுவலாக இது. கரெக்டாக? கரெக்ட். இது வந்து ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து இட் ஹேஸ் அ லேயரா. இது எதுக்காக வந்து நீங்க சாலிடான இதுவும் பிரிண்ட் பண்ணலாம், பட் அது வந்து இங்க் நிறைய ஃபிலமெண்ட் வந்து உங்களுக்கு நிறைய வேஸ்ட் ஆகும். கரெக்ட்டா? சோ உங்களுக்கு வந்து இதுக்கான எனக்கு வந்து இந்த இது ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அங்க வந்து நான் எக்ஸ்ட்ரா ஃபிலமெண்ட் வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகே. ஸோ இப்போ இதுக்குள்ளே பார்த்தா இது ஆக்சுவலாக உள்ளே வந்து என்னதான் இது வந்து ரொட்டேட்டடாக இருந்தாலும் இது வந்து ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ ஃபிலமெண்ட் வந்து வெப் மாதிரி தான் இருக்கும். வெப்பாக இருக்கும். ஓகே, அவன் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் வந்து அது நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஓகே, கைராய்டுன்னு சொல்லுவாங்க ஜெனரலா. சாலிடா இருக்கிறதுல கைராய்டு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் அந்த இன்ஃபில் வந்து என்ன பேட்டர்னில் இருக்கலாம்ன்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, புரியுது. இந்த வேலை எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய ஸ்லைசர் சாஃப்ட்வேர் பார்த்துக்கும். புரியுது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ இந்த கருப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் ரெடி பண்ணிட்டேன். இமேஜ் ரெடி பண்ணிவிட்டு நான் அதை 3D வந்து இதில் வந்து கன்வெர்ட் பண்ணேன். ஸோ இது வந்து மெஷி AI. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இமேஜ் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ண இமேஜ் வந்து நீங்கள் 3D ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால தான் அந்த பேர் மெஷியும் அவனும் மெஷ்ஷா இது பண்ணுறது. ஆமாம், மெஷின்னு அதுவும் மீன் பண்ணோம். இப்போ இதுதான் வந்து கருப்பு படத்துக்கு நான் ரெடி பண்ண அந்த வால். ஓகே ஓகே. வால்ன்றத கத்தின்னு சொல்லுவாங்க. இது இந்த கத்தி சாமியோட கத்தின்னு சொல்லுவாங்க. இந்த கத்தி அருவா. இந்த அருவாவுக்கு வந்து நாங்கள் என்ன இது கொடுத்துருப்போம், இமேஜ் இன்புட் கொடுத்துருப்போம். இது வந்து நான் ChatGPTல வந்துட்டு இது ஜென்ரேட் பண்ணது. இமேஜ் ஜென்ரேஷன் ChatGPT யூஸ் பண்ணிக்கிறோம். இதுலயே ஆக்சுவலா கொஞ்சம் 3D லேயர்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கு. இது பார்த்தாலே உங்களுக்கு 3D மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம வந்து இந்த இன்புட்டை வந்து கொடுத்த உடனே அது நமக்கு ப்ராப்பர் 3D ஜென்ரேட் பண்ணிடுச்சு. புரியுது புரியுது. ஸோ மெஷி AI பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன், நீங்கள் வந்து ஃப்ரீ யூஸராக லாகின் பண்ணலாம். பட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற மாடல்ஸ் எதையும் டவுன்லோட் பண்ண முடியாது. புரியுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெய்டு யூஸர் அக்கௌண்ட் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சிருக்கணும். ஓகே ஓகே. இப்போ நான் வந்து ப்ரோ பிளானில் இருக்கேன். நான் இது வந்து அட்லீஸ்ட் 16,000 வரும் இந்த ப்ரோ பிளான். ஓ, நான் ஆஃபரில் வாங்கினதுனால 8,000 ஹாஃப் த ரேட்க்கு வாங்கினேன். இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஆஃபர் போடுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம பார்த்து வாங்கிக்கணும். ஓகே, நம்ம காஸ்ட்டை பற்றி திரும்ப பேசலாம். இங்கே கொஞ்சம் நிறையா ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் யா ஓகே. ஸோ இதில் இமேஜ் இன்புட்டாக கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும்னா இந்த மாதிரி வெறும் அந்த மெஷ் மட்டும் ஜென்ரேட் ஆகிடும். இதுக்கு வந்து நம்ம டெக்ஸ்சர் கொடுக்கணும். ஓ ஓகே, இதுதான் ஆக்சுவல் இது. ஆமாம், இதுதான் வந்து ஆக்சுவல் மாடல். ஆனால் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது இந்த ஆக்சுவல் மாடல் தான். இப்போ எனக்கு இந்த எட்ஜில் வந்து ஒரு மாதிரி ஜென்ரேட் ஆகிருக்கும் போது இதாக இருக்குல்ல, நம்ம ரீஜென்ரேட் கொடுத்தா அது ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகே, இது AI மாடல்ன்றதுனால உங்களுக்கு ப்ராப்பராக இதில் இன்புட்ஸ் எதுவும் கொடுக்க முடியாது. இதில் ஏஜென்டிக் மோடு ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஸ்டேஜில் ஜென்ரேட் ஆனது. நான் அதுக்கப்புறம் ஃபைன் டியூனிங் பண்ணி நீங்கள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணும்போது ஒழுங்காக வரலாம் என்ன பண்ணுவீங்க, அதே மாதிரி தான். ஸோ இதில் ப்ராம்ப்ட் கொடுக்க முடியாது டேரெக்டாக. பட் நீங்கள் இமேஜை வந்து ப்ராப்பராக ஜென்ரேட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா ப்ராப்பராக வரும். புரியுது. ஸோ ஒரு தடவை இமேஜ் ஜென்ரேட் பண்ணி என்னதான் இது நமக்கு ஜென்ரேட் பண்ணாலுமே வந்துட்டு ட்ரெடிஷ்னல் 3D ஆர்டிஸ்ட்டை வந்து இது கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணாது. ஓகே. ஸோ இப்போ நான் என் ஃபேஸ் கொடுத்து அதை வந்து நான் இமேஜ் பண்ண சொன்னேன்னா இது வந்து ஃபேஸ்லாம் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக வராது. புரியுது. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணும். சொல்ல போனால் ஒரு மேபி AI ஏஜென்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆக அது ஆகிடுச்சுன்னா சூப்பர் தான். LLMs இம்ப்ரூவ் ஆக ஐ திங்க் திஸ் கேப் ஷுட் பி க்ளோஸ்ட்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், நம்ம இதுக்கு முன்னாடி நினைச்சதே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா, எங்களோட வேலையே இப்போ பார்த்தா ஃபுல் அப்ளிகேஷன் கோட் ஃபுல்லாக அடிச்சிருது. நாங்கள் வந்து மோஸ்ட்டாக வெரிஃபிகேஷன் ஸ்டெப்பில் தான் இருக்கோம். பட் தட் இஸ் ஆல்சோ ராங். பட் பாப்பா எப்படி போகுதுன்னு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இதில் டெக்ஸ்சர் அப்ளை பண்ணியிருக்கோம். பட் நம்ம 3D மாடல் பண்ணும்போது டெக்ஸ்சர் அப்ளை பண்ண தேவையில்லை. நீங்கள் சப்போஸ் கேம் டெவலப் பண்ணுறீங்க இல்லை மற்ற ஏதோ 3D ரிலேட்டட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி டைம்ல இந்த டெக்ஸ்சர்ஸ்லாம் யூஸ் ஆகும். ஓகே. நம்ம பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம சிங்கிள் கலர்ல பிரிண்ட் பண்ணிட்டு மேலே பிரிண்ட் பண்ணிப்போம். புரியுது. ஸோ பிரிண்ட் கொடுத்தது இதை தான் கொடுத்துருப்பேன். நான் இதுதான் கொடுத்தேன். ஓகே. ஸோ இப்போ நான் இதை டெக்ஸ்சர் வந்து போட்டோம் அப்படின்னா உனக்கு அந்த கத்தியோட டெக்ஸ்சர்லாம் ரொம்ப வராது. அது ஒரு டாட்டுமே கலரு. ஓகே, அந்த கலர் சேஞ்ச்லாம் நம்ம பிரிண்டர் சப்போர்ட் ஆகாது. புரியுது. ஸோ இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிடுவோம். இங்கே டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை பேம்பு ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க. இது வந்து பேம்பு லேபோடைய அஃபிஷியல் ஸ்லைசர் சாஃப்ட்வேர். ஆர்கா ஸ்லைசர்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ஸ்லைசர்ன்ற டேர்ம் யூஸ் பண்றோம். ஸ்லைஸ் பண்ணுவோம். ஏன்னா அது அந்த மாடலை வந்து ஒரு லேயரா வெட்டி கொடுக்கும். ஜென்ரலாக ஸ்லைஸ்ன்றது வெட்டுறது இல்லை. ஓகே. ஸோ அதனால தான் இது ஸ்லைசர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம அந்த மாடலை இம்போர்ட் பண்ணிட்டு சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கான், இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேம்பு ஸ்டுடியோட பிரிண்டர் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ இந்த டாப்பில் நீங்கள் இதில் எந்த பிரிண்டர் யூஸ் பண்ணுறீங்கிறது கான்ஃபிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து A1 யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு நீங்கள் அந்த டயாமீட்டர் இருக்கும், நாசல் டயாமீட்டர். ஓகே. ஸோ 0.2, 0.4, 0.6 நீங்கள் நல்லா செக் பண்ணீங்கன்னா நான் 0.2 வச்சு நான் இங்கே 0.1 மாட்டிட்டு அங்கே வந்து 0.4 நீங்கள் பிரிண்ட் கொடுக்கும்போது பிரிண்டர் சொல்லிடும் நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணது வந்து 0.2 ஸ்லைஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே. ஆனால் என்கிட்ட இருக்கிற நாசல் வந்து 0.4 தான் இருக்கு. ஓகே. ஸோ ஸ்லைஸ் பண்ணுறதே வந்து எந்த இதில் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுவீங்க. ஆமாம். இப்போ நான் ஸ்லைஸ் பண்ணுறேன், ஸ்லைஸ் பிளேட் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்லைஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைஸ் ஆகும்போது சில மாடல் வந்து சொல்லும் இந்த மாதிரி ஹேங்கிங் பீசஸ் இருக்குது, ஸோ நீங்கள் சப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு இது பிரிண்டரை டிடெக்ட் பண்ணிடும். ஓகே. புரியுது.
ஏன்னா வந்து இது கத்தி அப்படியே நேராக பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே விழுந்துரும். ஆமாம், இப்போ நம்ம பிரிண்டிங் ப்ராசஸ்ன்றது வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் ப்ராசஸ் கிடையாது. ரொம்ப வந்து ஆம நகர்ற மாதிரி தான் ஒரு லைன் பை லைனாக அது பிரிண்ட் பண்ணோம். இப்போ இந்த லைன் பிரிண்ட் பண்ணுது அப்படின்னா கிராவிட்டி என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இது வந்து கீழே இழுக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இது ஹேங்கிங்காக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் இல்லைனாலும் பிரிண்ட் ஆகும். புரியுது. ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேப் அவுட் ஆன மாதிரி இருக்கும். ஏதாவது சாம்பிள் சப்போர்ட்டோட இருக்க மாதிரி ஏதாவது பிரிண்டட் இருக்கா? ஆக்சுவலாக மோஸ்ட்டாக எல்லாமே சப்போர்ட்டோட பிரிண்ட் ஆனது தான். நான் சப்போர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். இல்லை, இந்த பக்கம் நிறைய சப்போர்ட்ஸ் இருக்கு. என்கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிரிண்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அந்த சைடில் வர்றது தான் சப்போர்ட்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. ஸோ இது வந்து குட்டி ஒரு பிரான்ச் மாதிரி வந்தது கரெக்டா? ஆமாம், ட்ரீ சப்போர்ட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வர்றது. ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வச்சிருக்கிற அந்த ஷேப்பில் தான் பிரிண்ட் பிளேட்டில் இருக்கும் பிரிண்ட் ஆகும்போது. ஓகே. இப்போ இந்த 2 பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பிளேசஸாக இருக்கும். ஸோ அதனால் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இதுவாகவே வந்து ஒரு ட்ரீயை ஜென்ரேட் பண்ணி அந்த இடத்துல வந்து புரியுது. ஸோ அந்த சப்போர்ட்லாம் இப்போ இதுவே ஜென்ரேட் பண்ணி ஆமாம், இதுவே ஜென்ரேட். ஓகே. ஸோ இப்போ நான் இதுக்கு சப்போர்ட் நம்ம அந்த சப்போர்ட்டுக்கும் சேர்த்து பிரிண்டிங் நம்மளுக்கு இப்போ வேஸ்ட் ஆகும். ஆமாம், இப்போ இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது தனியாக எடுத்துடலாம். இது அப்படி. ஓகே ஓகே. கிட்ட வச்சு சப்போர்ட் நீங்கள் பெரிய உடக்கு சொல்கிறான். எடுங்க சப்போர்ட்டு அவ்வளோ அது ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபீல் இருக்கும். ஆமாம். ஸோ இதுதான் அந்த சப்போர்ட். ஓகே, ஒரு நிமிஷம். இது வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிற ஃபிலமெண்ட் தான். இது நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. விடுங்க நம்ம வீடியோக்குன்றதுனால பேசுறதுனால விடுங்க போங்க வாங்கன்னு பேசுகிறேன். இல்லை இல்லை நைஸ். ஸோ கரெக்ட் தான். ஏன்னா நம்ம ஒரு பொருளை நம்ம இப்படி நிற்க வைக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நார்மலாக விழுந்துடும் கரெக்டாக கிராவிட்டிக்கு. அதுக்கு வந்து இப்போ இந்த சப்போர்ட்டோட இருந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து பேசிக்காக அப்படியே ஒரு 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 ஏன்னா அது ரொம்ப ஸ்லோவாக பிரிண்ட் ஆகும். அது வந்து கூல் டவுனும் ஆகணும். ஓகே. அது கூல் டவுன் ஆகிற வரைக்கும் அது கீழே வராமல் பார்த்துக்கிறது இந்த சப்போர்ட்டோட வரும். பேசிக்காக வடிவேல் காமெடியில் முட்டு கொடுத்துன்னு நிற்கிற கான்செப்ட் தான். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாடல் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இதுவே சொல்லுது இந்த மாதிரி உங்களுக்கு இதில் ஹேங்கிங் பிளேசஸ் இருக்குது, ஃப்ளோட்டிங் ரீஜன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் சப்போர்ட் ஜெனரேட் பண்ணி. ஓகே. ஸோ இதில் நம்ம சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனேபிள் சப்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா எனேபிள் சப்போர்ட் கொடுத்துட்டு ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ட்ரீ ஜென்ரேட் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் ட்ரீ வரணுன்றதை ஜென்ரேட் பண்ணணும். அவனே பண்ணிப்பான். நம்ம அவனே பண்ணி நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகே. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சப்போர்ட் ஒன்று இருக்குது. அது கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக அதே பிரிண்ட் பண்ணிடும். ஓ, இது என்னது நார்மல் சப்போர்ட்டுக்கும் ட்ரீ சப்போர்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? மேஜர் டிஃபரன்ஸ் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ மாதிரி பிரான்ச்சஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ஸ், ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி. பட் இது எனக்கு விழுந்துரும்ல டெக்னிக்கலாக இது விழாது. ஏன்னா இது கீழே இருந்தே வந்துட்டு உங்களுக்கு சேம் தான். இதோட பர்பஸே வந்துட்டு இதை ஹோல்ட் பண்ணுறது தான். ஸோ இதுதான் ஹேங்கிங் பிளேஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஹேங்கிங்காக ஃபீல் ஆகுது. ஒரு பெரிய ஸ்கொயர் ரெக்டாங்கிள் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஓ, இது வந்து நம்ம அந்த கார்ட்போர்ட்ல இருந்து ஒரு ஒரு டப்பாவை உடைப்போம் அந்த மாதிரி வரும். பட் இதுல ஆனா ஃபிலமெண்ட்டும் நிறைய வேஸ்ட் ஆகும். ஃபிலமெண்ட் வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இதுக்கான ஃபிலமெண்ட் வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் டெக்னிக். ஆமாம், நீங்கள் டெக்னிக்கலாக வந்துட்டு நீங்கள் நார்மலாக உங்களுக்கு பண்ணும்போது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு பிஸ்னஸ்ன்னு போகும்போது என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் நீங்கள் ஃபிலமெண்ட் வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு மைண்டில் வச்சுக்கணும். ஓகே. அது 20 கிராம் வந்துச்சு. இது வந்துட்டு இதுலேயே அந்த வெயிட்டும் நம்மளுக்கு வந்து ஆமாம், வெயிட் வந்து 19 கிராம். மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் நீங்கள் பெரிய பெரிய மாடல் பண்ணும்போது அது உங்களுக்கு நல்லா. ஓகே ஓகே ஓகே. இப்போ சப்போஸ் நான் இதுவே வந்து கலரில் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து எவ்வளோ காமிக்குது? 4 ஹவர்ஸ் காமிக்குது. ஓகே. ஸோ இதுவே 4 ஹவர்ஸ் இருக்குது. எப்படி நம்ம பெருசாக போட்டுருவோமா? 18 சென்டிமீட்டர், 18 mm 18 சென்டிமீட்டர் கிட்ட வந்துடும் நியர்பை. இது கொஞ்சம் பெரிய கத்தின்றதுனால இவ்வளோ விசில் இருக்குது. ஓகே. இது சின்னதாக இருக்கீங்க. ஓகே. கொஞ்சம் சின்னதாக பண்ணியிருக்கோம். ஒரு தடவை சைசிங்லாம் நம்ம மாத்திரம்ன்றப்ப ஸ்லைஸ் பண்ணிட்டு வந்து இந்த சின்ன கத்தி நம்ம போடும்போது 2 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ இது இந்த 2 ஹவர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு பிரிண்டிங்னு சொல்லிட்டு பிரிண்டிங் டைம் வந்து ஆக்சுவலாக 1 hour 28 minutes தான். ஓகே. இந்த ப்ரிப்பேர் ஆகிறது இந்த டைம் லேப்ஸ் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா 6 minutes. ஸோ இது இருக்குது. அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் கலர்ன்றதுனால உங்களுக்கு 2 hours. சப்போஸ் நான் இதில் வந்து மல்டி கலர் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதில் பெயிண்டிங் பண்ணிக்கலாம். ஓ, நான் பெயிண்டிங்லாம் அங்கே தான் பண்ணணும்னு இல்லை, மெஷ்ஷே நீங்கள் இதில் பேசிக்காக இதில் சில விஷயம் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஒயிட் கலர் கொடுக்குறேன். நம்ம அங்கே கொடுத்து அந்த ஒயிட் கலரையும் கொடுக்குறேன். ஓகே.
ஒரு குத்துமை. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக இந்த மாடலில் காமிச்சது வந்து இங்கே மார்க்கர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிளாக் கலர் மார்க்கர், க்ரீன் கலர் மார்க்கர் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் லைஃப்லேயே முதல் தடவையாக நான் வந்து ஒயிட் கலரில் மார்க்கர் பார்க்குறேன். இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் அந்த மார்க்கரு. நீங்கள் நார்மலாக பார்த்துருக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் இது பிளாக் கலர் சர்ஃபேஸில் நம்ம இப்போது நான் இன்னொரு லேயர் ஆக்சுவலாக கொடுக்குறேன் இந்த பட்டையிலே. ஐ திங்க் இது அந்தளவுக்கு பிரைட்டன் ஆகலை, பட் ஓரளவுக்கு ஆகுது. ஸோ இந்த டாட் இருக்கிற இடத்த ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஓரளவுக்கு வந்து இந்த கத்தியில் நான் கொடுக்குறேன், கலர் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா அதுவே நீட்டாக இதாகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபிலமெண்ட்டில் வந்து ஒயிட் கலர் கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அதுதான் இப்போ நான் ஷோ பண்ண மாதிரி மேக் ஓவர்லாம் நம்ம மேக் ஓவர் ட்ரிக்ஸ்லாம் நம்ம வந்து ஆக்சுவலாக பண்ணியும் நம்ம வந்து காஸ்ட் கட்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஆமாம், ஏன்னா இது வந்து நம்ம ஒரு ஷோகேஸ் பீஸாக தான் வைக்க போகிறோம். இது வந்து நீங்கள் ஒரு நார்மலாக அந்த ஹார்ட் ஐஸ் மாதிரி போட்டு விளையாட போகிறோம். ஆமாம் ஆமாம். ஸோ அதனால நமக்கு இதுவே ஓகே தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லைஸ் பண்ணும்போது 2 hours காமிச்சு சிங்கிள் கலர் ஃபிலமெண்ட்டு. இப்போ இது நம்ம ஸ்லைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரியும். ஓ, இதில் வெறும் கலர்ஸ் மட்டும் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஆமாம், 17 hours டோட்டல். அப்பா, வெறும் கலர் ஆட் பண்ணனால ஆக்சுவலாக இதில் நம்ம மேஜராக ரொம்ப கலர்லாம் ஆட் பண்ணலை, ஒரு 3 அந்த விபூதி தான் போட்டிருக்கோம். ஆனால் இது ஆகிற அந்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு 20 grams போட்டிருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 91 grams கிட்ட வந்துருச்சு. ஆனால் இதுக்கு ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 17 hours. ஓ, ஸோ இது ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த சைடில் இருக்கிற இந்த பாரை வச்சு நீங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பில் இது வந்து என்ன பண்ணுதுன்றதை பார்க்கலாம். ஓ, ஸோ அந்த XY ரீஜன் எப்படி மூவ் ஆகுது, இந்த ஹெட் மூவ் ஆகுது பாருங்க. ஓ, இதெல்லாம் சிமுலேட் பண்ணி இவனே காமிச்சிடுறான். இது ஆக்சுவலாக இந்த பாத்தை தான் ஃபாலோ பண்ணிக்கும். ஓகே ஓகே ஓகே. ஒரு லைன் பை லைன் சுற்றிட்டு இருக்கும். புரியுது. அந்த நாஜல் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி அப்படியே கொஞ்சம் கரெக்டாக இந்த இடம் வந்து அந்த உள்ள இருக்கிற மெஷ் எப்படி இருக்கும்ன்றது காமிப்பானா? மிஷின் காமிப்பாங்க. ஸோ சொல்கிறேன். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா இதுக்கான மெஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்ட்ரென்த்தில் கொடுத்துருப்பாங்க. ஓகே. இந்த கிரிட் லேயரில் கொடுத்துருக்கோம். ஸோ இது சப்போஸ் நம்ம ரெக்டா இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன் கியூபிக் இருக்கு. ஓகே. அந்த டைப்க்கு ஏற்ற மாதிரி அது ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆக்சுவலாக இது குட்டி மாடல்ன்றதுனால நமக்கு பெருசாக தெரியல. ஓகே. ஒரு ஸ்கொயர் பிரிண்ட் பண்ணோம்னா அதில் கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி மாடல் கலர் சேஞ்ச் நீங்கள் எப்போ ஆட் பண்ணாலும் ப்ரைம் டவர்னு வந்து நடுவில் வரும். ஓ, இந்த ப்ரைம் டவர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிரிண்ட் ஆகுமா? பிரிண்ட் ஆகும். பெரிய ப்ரைம் டவராக பிரிண்ட் ஆகும். எனக்கு ப்ரைம் டவரே கொஞ்சம் இருக்கும் ஆக்சுவலாக அதில் கிடக்கும். ஓகே. ஸோ இது என்னன்னா ஒரு டவர் மாதிரி பிரிண்ட் ஆகும். இது எப்பப்பெல்லாம் கலர் சுவிட்ச் ஆகுதோ அப்போல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நாசலில் ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது என்ன பண்ணுன்னா வேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நான் இதில் பிரிண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் பிரிண்ட் பண்ணுவோம். ஓ, இதில் அது ஒரு லேயர் பிரிண்ட் பண்ணதுனால நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா அது வந்து இதிலே ஃபிக்ஸ் ஆகிடும். நாசலில் சுற்றி இருக்கிற இஷ்யூஸ்லாம் இங்கே பிரிண்ட் ஆகிறப்போ உங்களுக்கு ஒரு க்ளீன் லேயராக பிரிண்ட் ஆகும். ப்ரைம் டவர் இல்லாமல் நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை பார்க்கலாம். அந்த கலர் சேஞ்ச் ஆகிற இடத்துல கொஞ்சம் பிசுறு மாதிரி இருக்கும். புரியுது. அந்த நாசல் வெளியில நீ அந்த பூப் ட்ரே அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அதுல வெளியிலே மட்டுமே தள்ளாம இது இந்த இடத்துல கொஞ்சம் போய் ஃபிக்ஸ் பண்ணி அதுல வெளியே தள்ளிட்டு அது பிரிண்ட் ஸ்டார்ட் ஆகுறப்போ எதுவும் கலர் மிஸ் ஆகக்கூடாது. அந்த ப்ரெசிஷன் அப்பதான் உனக்கு வந்து அட்டைன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க பேசிக்கான அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து இதில் இருக்கும். நீங்கள் இதில் கியூப் ஆட் பண்ணிக்கலாம், பேஸ் ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு அந்த நேம் டைப் பண்ணுறது, நேம் டெக்ஸ்ட் ஆனது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 3D பிரிண்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்லைசர் சாஃப்ட்வேரை பற்றி கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். புரியுது. என்னதான் வந்துட்டு நம்ம மொபைல் எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணிடலாம் இப்போ. ஆனால் நம்ம பெரியவங்ககிட்ட கொடுத்தா அவங்க கொஞ்சம் திணறுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். உங்ககிட்ட ஒரு பிரிண்டர் கொடுத்தா பட்டனை ஆன் பண்ணால் அது பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. ஆமாம், நீங்கள் அதோட அந்த மெக்கானிசம் என்ன நடக்குதுன்ற டீப்பாக தெரிஞ்சுக்கனாலையும் கொஞ்சம் பேசிக்காக சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். இல்லை, இப்போ இதுவே வந்து ஏன்னா லார்ஜ் ஸ்கேலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்றப்போ எனக்கு நிறையா பிரிண்ட் வந்து ஒரு லட்சே வந்து நான் இந்த உள்ள லேயர் நம்ம கொடுக்கறது வந்து இன்ஃபில் வந்து நம்மளுக்கு வேற ஏதோ ஒரு கிரிட் யூஸ் பண்ணால் எனக்கு காசும் கம்மியாகுது, ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குது. அப்படின்றப்போ எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சாதானே நான் வந்து காசு சேவ் பண்ண முடியும். சப்போஸ் பிரிண்டர் வாங்கிட்டீங்கனாலுமே
அதை பற்றி படிக்க ஆரம்பிச்சிடணும். சைட் பை சைட் நீங்கள் அதை பற்றி படிக்க ஆரம்பிக்க உங்களுடைய பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே ஓகே. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேட்ஸே இருக்குது. இந்த பிளேட் டைப்ஸே வந்து நிறையா இருக்குது. கூல் பிளேட்னு சொல்லுவாங்க, இன்ஜினியரிங் பிளேட் சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு பேம்பு லேபில் இந்த 5 பிளேட்ஸ் இருக்குது. பிளேட்னா புரியல. ஸோ இந்த பிரிண்ட் பிளேட் தான். ஆமாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூல் பிளேட்ன்றது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, பவர் ஷட் டவுன் ஆகிடுச்சு, ஒரு 10 hours கிட்ட கரண்ட் வரலன்னா ஓகே இந்த டெக்ஸ்சர் பிளேட்ல வந்து என்ன ஒரு பிரச்சனை நடக்கும்னா, இல்ல ஃபர்ஸ்ட் பேசிக் क्वेश्चन, பவர் ஷட் டவுன் ஆயிட்டு இருக்கு, பிரிண்ட் ஆயிட்டு இருக்குன்றப்போ ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா திரும்ப கரெக்டா ரெஸ்யூம் ஆகுமா? அதுதான் வந்து பேம்பு லேபுடைய ஒரு பெஸ்ட் ஃபீச்சர்னு சொல்லலாம். ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த இயர்லி ஸ்டேஜஸ்ல அந்த பிரிண்டர்லாம் அது ரெஸ்யூம் ஆகாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா அதை வந்து மெஷர் பண்ணிட்டு, ஓகே இந்த லேயர் வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு, இந்த லேயர்ல இருந்து நீ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க ஃபீட் பண்ணணும், மேனுவலா பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த லேயர் வரைக்கும் பிரிண்ட் ஆனதை வெளியே எடுத்துட்டு நீங்கள் ஸ்லைசர் சாஃப்ட்வேரில் வந்து இப்போ 99th லேயர் வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்குன்னா அதை கட் பண்ணிவிட்டு 100th லேயர்லேருந்து நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் தனி பார்ட்டாக பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை தனியாக பிரிண்ட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். ஓகே. ஸோ உங்களுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த டாய் ஒன்று பிரிண்ட் ஆகுது அப்படின்னா இதில் ஓகே இது வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா இப்போ இங்கே வந்து பவர் கட் ஆகிடுச்சுன்னா நான் இதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதை மட்டும் தனியாக பிரிண்ட் பண்ணிவிட்டு அதை இதில் வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கணும். ப்ளூ பண்ணி ரொம்ப அது ஒரு மாதிரி நம்மளுக்கு ப்ராடக்ட்டா இருக்காது. ஓகே ஓகே. ஆனா பேம்பு லேப்ல வந்து என்ன ஃபீச்சர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நம்ம 3D மாடல்ல பார்த்த அந்த எட்ஜ் கரெக்ட்டா கத்தில பார்த்தோம், ஒரு குட்டி எட்ஜ் வந்து இருக்கு. அது அப்படியே அந்த மாடல் டீடைல்டா ஆக்சுவலா வந்திருக்கு. சைடுல பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், குட்டி எட்ஜ் வந்து 3D மாடல்ல தெரிஞ்சு அது கூட இங்க அப்படியே லைட்டா தெரியுது, நல்லாவே தெரியுது ஆக்சுவலா பார்க்கும்போது. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஆட்டோ ரெஸ்யூம்னு ஒன்று இருக்கு. என்னன்னா பவர் ஷட் டவுன் ஆகிட்டு பவர் மறுபடியும் எப்போ வருதோ நமக்கு வந்து பேம்பு லேப் வந்து டிடெக்ட் பண்ணும், இந்த மாதிரி திடீர்னு பவர் ஃபெயிலியர் ஆயிருக்கு, ஒரு பிரிண்டிங் ப்ராக்ரஸ் போயிட்டு இருந்திருக்கு, ஸோ நான் வந்து ரெஸ்யூம் பண்ணட்டுமான்னு கேட்கும். இங்கே ரெஸ்யூம் கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல விட்டுச்சோ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே ஓகே. இது வந்து ஒரு லைஃப் சேவர்னே சொல்லலாம். நிறையா பிரிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 20 hours இருக்கிற பிரிண்டர்ஸ்லாம் இருக்கு. நார்மல் பிரிண்டரே வந்து நீங்கள் உனக்கு ஒரு பிரிண்ட் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு, பாதியில் நின்றுச்சுன்னா பேப்பரே நடுவில் மாட்டிக்கும் கரெக்டாக. அதை வந்து நம்ம அதை எடுத்து அதை இது பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக சில டைம் ஜாம் ஆகிலாம் நிற்கும் பேப்பரு. ஆமாம். ஆனால் ஒரு டாக்குமெண்ட்டாக அப்படியே கண்டினியூஸாலாம் கரண்ட் வந்தோடனே அது கண்டினியூஸாக பிரிண்ட் பண்ண அப்படிலாம் கிடையாது, பேப்பரை தூக்கி போட்டுற வேண்டியதான், வேற ஒன்றும் அது வேஸ்ட் தான். அதே இதில் இது வந்து அந்த இது அவாய்ட் பண்ணிக்கும். சம்டைம் இதுலேயே ரேர் கேசஸில் என்ன நடக்கும்னா அது ரெஸ்யூம் ஆகாது, ரெஸ்யூமே காமிக்காது, அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. அது என்ன இந்த பிளேட் அப்படின்றது? பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூல் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேட்டுக்கும் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாகவே இந்த டெக்ஸ்சர் பிளேட் கொடுத்துருவாங்க. இந்த டெக்ஸ்சர் பிளேட்டில் வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணுறது கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு டெக்ஸ்சர் தெரியும். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் தெரியும், அதுதான் அந்த பேஸ். ஆமாம், அதுதான் அந்த பேஸ் ஆக்சுவலாக. இதுதான் நினைக்கிறேன். ஓகே. அடியில் ஒரு டெக்ஸ்சர் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். இங்கே எல்லா மாடல்லையும் அந்த இடத்துல அந்த ஷைனிங் வந்து நம்மளுக்கு அது வராது, கொஞ்சம் மிஸ் ஆகும் அது. ஆமாம், எல்லாத்துலேயுமே அது இருக்கும். இதே மற்ற சைடு பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ஷைனிங்லாம் நல்லாவே தெரியுதுன்னு நினைக்கிறேன். வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ட்ரை டு ஷோ. கொஞ்சம் நல்லா இல்லை, ஷைனிங் கொஞ்சம் தெரியுது. பட் இந்த சைடு வந்து கொஞ்சம் ஒரு மேட் சர்ஃபேஸ் மாதிரி வந்துடுது கரெக்டா? கரெக்டாக. ஓகே. இப்போ இந்த கூல் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுற மாடலை வந்து கொஞ்சம் நல்லா க்ளூ பண்ணி பிடிச்சிக்கும். ஓகே. சப்போஸ் பவர் ஃபெயிலியர் ஆகுதுன்னா டெக்ஸ்சர் பிளேட் நீங்கள் சப்போஸ் யாராவது வந்துட்டு இந்த பிரிண்ட் பிளேட்டை மூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிடும். 4 hours மேலேனா அதில் நிற்காது, மூவ் ஆகிடும். ஓகே. ஸோ சப்போர்ட் பார்த்துட்டு இருந்தோம். நீ சொன்ன மாதிரி அந்த கடைசியாக வந்து பார்த்துட்டு இருந்தது வந்து இந்த மெஷஸ்லாம் கரெக்டாக உள்ளே இருக்கிற அது பேர் என்ன சொன்ன? இன்ஃபில்ஸ். ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஆப்ஜெக்ட் மாதிரி இல்லாமல் உனக்கு அந்த இன்ஃபில் பேஸ் பண்ணி எல்லாமே வந்து மாறுது கரெக்டாக? கரெக்டு. நான் வந்து ஒரு கியூப் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். இந்த கியூப் வந்து கொஞ்சம் பெருசாகிக்கலாம், ஒரு 50 கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூப் கலரை மாற்றிடுவோம். ஓகே. டக்குன்னு அந்த இது மட்டும் வை, கலர் மாற்றினா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், விசிபிளாக தெரியும், அதனால. ஓகேவா? ஓகேவா. இப்போ நம்ம டாப்ல இருந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணுறேன்.
இப்போ இந்த ஸ்லைஸ் பண்ணும்போது இந்த இன்ஃபில்ல வந்துட்டு கான்க்ரீட்னு ஒன்று இருக்குது, கான்சென்ட்ரிக். ஓகே, உங்களுக்கு இந்த கான்சென்ட்ரிக் படி பார்த்தீங்கன்னா லேயர் வர வர தெரியுதா? கரெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் சுற்றி பிரிண்ட் ஆகும். ஆமாம், இந்த இன்ஃபில் வந்து இது இப்போ விசிபிளாக இருக்கா? இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் நான் இந்த கான்சென்ட்ரிக்கை வந்துட்டு ரெக்ட் லைனர்னு மாற்றினேன்னா அதோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும். புரியுது. ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து கைராய்டுன்னு மாற்றினேன்னா இந்த கைராய்டு தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட். ஓகே. இது எல்லாமே வந்துட்டு சம்ஹவ் யாரோ ஒருத்தவங்க இன்வென்ட் பண்ணி இந்த மாதிரியான ஷேப்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் கொடுக்குதுன்றது தான். கரெக்ட். இது நம்ம அந்த இதுலலாம் பார்ப்போம், சிவில் இன்ஜினியரிங்கோட கான்செப்ட் தான். ஸோ பெரிய பெரிய பிரிட்ஜஸ்லையும் ஐ திங்க் இந்த மாதிரி இன்ஃபில் கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஆமாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கிறது 2D லாட்டிக்ஸ். இதை இதெல்லாம் வந்து அங்கேயும் அதே மாதிரி தானே. ஸோ ஃபுல்லாக நான் ஒரு மெட்டலை வந்து வச்சிட்டேன்னா அந்த பிரிட்ஜோட வெயிட்டும் உனக்கு வந்து ஹெவி ஆகிடும், பொருளோட வெயிட்டுமே ரொம்ப ஹெவி ஆகிடும். எனக்கு வந்து உள்ளேயும் வந்து அது பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ஒரு காஸ்ட் எஃபிஷியண்டாகவும் இருக்கணும். அதே மாதிரி உனக்கு அந்த வெயிட்டும் வந்து நம்ம தேவையான வெயிட்டில் இருக்கணும். ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல இந்த இடத்துல வெயிட் டசன்ட் மேட்டர்னு நினைக்கிறேன். கரெக்டா? இது நீங்க சப்போஸ் உங்களுக்கு வெயிட் வேணும் அப்படின்னா இப்போ இது வந்து கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சாலிட் ஃபீல் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இன்ஃபீல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபீல் வந்து நான் ஒரு 95 கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே, அந்த டென்சிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட். ஓகே, நான் 95 கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரிண்டிங் டைம் இன்க்ரீஸ் ஆகும். கிராம் கணக்கு அங்கே காட்டும். ஆமாம், அந்த கிராம் காமிக்கிறதுல அது வந்துட்டு இங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஜி கோட் ஜெனரேட் பண்ணுறது. ஜி கோடுன்றது வந்து அது பொசிஷன், ஹெட் எந்த பொசிஷனில் இருக்குன்றது வந்து டிஃபைன் புரியுது. ஸோ ஒரு லேயருக்கும் அந்த ஒரு எக்ஸசைஸ் இருக்கும், இது ஃபில் பண்ணுது. ஓகே, அடுத்தது வந்து நான் என்ன கேட்கணும், அந்த ஸ்லைசிங் முடிஞ்சிருச்சுன்னா பிரிண்டிங்க்கு இப்போ எப்படி கொடுக்கணும்னா இங்கேருந்தே கொடுத்துடலாமா இல்லை வேற டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் ஃபார்? இல்லை, நம்ம இங்கேருந்தே கொடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து வைஃபைல கனெக்ட் ஆகிருந்தாலே ஓகே. ஸோ there's no manual connection between your PC and இல்லை. ஓகே. சப்போஸ் உங்களுக்கு வைஃபை இல்லை அப்படின்னா நீங்கள் மெமரி கார்டு இருக்கும் இதில். ஸோ இந்த மெமரி கார்டை வந்து நீங்கள் ஆஃப்லைனாக யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், புரியுது. நான் இது வந்து உங்களுக்கு பிரிண்ட் இது என்ன ஃபைலாக உனக்கு அது அங்கே பாஸ் ஆகும் ஆக்சுவலாக? அது ஸ்லைஸ்டு ஃபைல் தான், 3MFன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து .3MF ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. சரி, இப்போ நான் இதுவே பிரிண்ட் பண்ணுறேன், குயிக்காக பிரிண்ட் பண்ணிடலாம் இதை. ஓ, இது சின்ன சைஸ். ஆமாம், சின்ன சைஸ்ன்றதுனால உங்களுக்கு டக்குன்னு பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே. 1 hour. ஓ, இது பிரிண்ட் ஆகிறதுக்கே ஒரு குட்டி இது பிரிண்ட் ஆகிறதுக்கு 1 hour. இன்னும் குட்டியாக பண்ணலாமா? ஓகே, 10 mm வச்சுட்டோம். இன்னும் ஹைட் பண்ணுவோம். இது கைராய்டில் இருக்குது, வேறு ஏதாவது ஸ்ட்ரக்சர் போட்டோன்னா உனக்கு அந்த இல்லை அது டைமும் குறையும்ல? ஆமாம், டக்குன்னு பண்ணிடலாம். ஓ, ஸோ இது வந்து இதை தான் நான் கேட்டேன் ஆக்சுவலாக. டெக்ஸ்ட் வந்து உனக்கு அது அப்படியே ஈஸியாகவே இதாகிடும் அப்படின்றது. டெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து பேசிக்காக தமிழ்லையும் நான் அதே மாதிரி நான் பண்ணேன். தமிழில் நம்ம டைப் பண்ணுறோம்னா இது தமிழ் சப்போர்ட் ஆகாது. ஓகே, மேபி நீங்கள் தமிழ் ஃபாண்ட் இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டு கொடுத்தா மேபி வர வாய்ப்பு இருக்குது. பட் நான் அதை டேரெக்டாக ட்ரை பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணணும்னா SVGல கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த SVG இதில் லோட் பண்ணி அதை நெகட்டிவ் பார்ட் ஆட் பண்ணிடுவேன். புரியுது. ஓகே, ஸோ இதில் நெகட்டிவ் பார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நெகட்டிவ் பார்ட்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் நெகட்டிவ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஹோல் மாதிரி விழுந்துருவாங்க. இல்லை, எதுக்காக இது? எதுக்காக இப்போ நான் கீ செயின் மாதிரி இதை ரெடி பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு ஹோல் வரணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பார்ப்பேன். ஓகே, ஸோ 3D ஸ்பேஸில் அது எங்கே இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். சங்கீத் சிவன் சுகன்யா நம்ம எல்லாம் டக்குனா. ஓகே, நெகட்டிவ் பார்ட் சிலிண்டர். ஓகே, ஒரு 3mm கேமராவில் இது பீப் ஆக ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஃபுல்லாக பிரிண்டிங் கொடுக்கணும் இல்லை, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் மட்டும் பண்ணிடலாம். ஓகே 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 வாடா 15. அது சம்டைம்ஸ் சைஸ் மிஸ் ஆகும். ஓகே, இது நம்ம ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இது 25 minutes தான். ஸோ இது நம்ம பிரிண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா என்னென்ன கலர் இருக்குன்னு கேட்கும். இப்போ ஆல்ரெடி என்ன கலர் லோட் பண்ணி வச்சிருக்கியோ அது வந்து இதாக. ஆமாம், இப்போ நம்ம ஒயிட் அண்ட் இந்த கலர் தான் ஆட் பண்ணியிருக்கோம்.
நம்ம என்ன பண்ணலாம்னா பிளாக்குக்கு வந்துட்டு நம்ம A1 கொடுத்துடலாம், ஒயிட் கொடுத்துடலாம். ஓகே. இப்போ இந்த ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் கொடுத்துடலாம், A2ல கொடுத்துடலாம். ரெட்டில் அங்கே என்ன இருக்குது? ரெட்டில் ஆக்சுவலாக நம்ம 0.2ல வச்சுருந்துருக்கோம், அதனால தான் நமக்கு வந்து ரொம்ப நேரம் காமிச்சிருக்கு. 0.4லன்னா இன்னும் சீக்கிரம் ஆயிருக்கும்ல. அவ்வளோதான், 12 மினிட்ஸ் தான். ஓகே, இதை பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நான் பிரிண்ட் கொடுக்குறேன். கொஞ்சம் அந்த சர்க்கிளை கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கணும், ஏன்னா அது உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். எனக்கு நடந்திருக்கு. கரெக்ட், ரொம்ப எட்ஜில் இருக்க மாதிரி இருக்குது. அந்த குட் கேட்ச் தான் கொஞ்சம். ஓகே, சர்க்கிள். ஓகே, ஸ்லைஸ் பண்ணாலே உன் நெகட்டிவ் பார்ட் வந்து பிரிண்ட் ஆகாது. இது ஸ்லைசிங்கும் டக்குன்னு ஆயிடுச்சு. ஆமாம், இது குட்டியாக இருந்தாலும் ஸ்லைசிங் டக்குன்னு ஆயிடுச்சு. உன் டைமர் ரொம்ப கம்மி. பிரிண்ட் கொடுத்து பிளாக் வந்துட்டு A1. ஸோ இதில் இருக்க கலர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி கலர் ஸ்டார்ட் பண்ணி வச்சதுனால ஸோ ஆனால் நமக்கு ஆக்சுவல் கலர் வந்துட்டு இது இது வந்து மாடலில் நீங்கள் கான்ஃபிக் பண்ணது. உங்களுக்கு நம்ம இங்கே என்ன கலர் இருக்குன்றதை நீங்கள் ஓகே A1 A2 A3 A4 இருக்கும். ஓகே, 4 கலர் வச்சு. ஆமாம், இப்போ நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி 2 தான் வச்சுருக்கேன். இப்போ நான் 2 கலர் தான் இருக்குது. இதை மட்டும் பிரிண்ட் பண்ணி இது ஆக்சுவலாக 1 கிராம் தான். மொத்தமாகவே இதில் பெருசாக வேஸ்ட் ஆகிறதுக்கு எதுவும் கிடையாது. ஒரே ஒரு கலர் ஸ்விட்ச் தான். பிரிண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு 7 மினிட்ஸ்க்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பிரிண்டர் வந்து 3D பிரிண்டிங்க்கு ரெடி ஆகும். ஸோ அது ரெடி ஆகுதுன்றது என்னன்னா, நாசில் வந்து க்ளீன் பண்ணும். ஸோ நாசில்லாம் மாட்டி தான் இருக்குல்ல? ஆமாம், நான் வேறு ஏதோ ஒன்று கழட்டி வச்சுருக்கேன்னு சொன்னீங்க. இல்லை, அது ஏதோ கையில் இல்லை அது இன்னொரு நாசில். இது வந்து இந்த டாப்பில் வந்துட்டு ஒரு க்ளோஷர் மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நடுவில் கிளாக் ஆச்சுன்னா அந்த க்ளோஷரை எடுத்துட்டு இதை கலற மாதிரி இருக்கும். அது நிறைய டைம் ஆகுதுன்றதுனால நான் அதை ஓப்பன்லேயே வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் கொடுத்துடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி விட்ட உடனே இது வந்து கிளவுடுக்கு அப்லோட் பண்ணும். இது வந்து பேம்பு லேப் டிபெண்டன்ட். ஸோ இது வந்து பேம்பு லேப் சர்வருக்கு அப்லோட் ஆகிட்டு பேம்பு லேப் சர்வர்லேருந்து நம்ம பிரிண்டர் மிஷின்ஸ் வந்து இதாகும். புரியுது. ஸோ அங்கே வந்து இப்போ எனக்கு டவுன்லோடிங் அப்படின்றது டவுன்லோடிங் ஆகும். ஸோ இந்த டவுன்லோடிங் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக டவுன்லோடு குட்டி ஃபைல் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆகிடுச்சு. டக்குன்னு காமிக்கிறேன், சார்ஜும் வேறு இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோட் ஆனோடனே இந்த நாசல் என்ன பண்ணுன்னா, இந்த இங்கே தான் ஹீட் ஆகுது பாருங்க. 84 டிகிரி செல்சியஸ்ன்றது வந்துட்டு நாசலோட ஹீட்டு. ஓகே. இது வந்துட்டு இப்போ வந்துட்டு அப் டு 250 கிட்ட போகும். அதே மாதிரி இந்த பிரிண்ட் பெட் வந்து வேகமாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து 60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். ஓகே. இது வந்து ஸ்பீடு, பிரிண்டிங் ஸ்பீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேனோட ஸ்பீடு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் இங்கே இருக்கிற ஹார்ட்வேர்ஸில் என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குன்றதை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூல் ஹெட் கிளீனிங். ஸோ ஹோம் கம்மிங்னு சொல்லுவாங்க, ஹோமிங். ஓகே, டூல் ஹெட் ஹோமிங்னு சொல்லுவோம். ஓகே. இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூல் ஹெட் ஹோமிங். ஸோ அது வந்து டூல் ஹெட் வந்து அந்த ஹோம் பிளேஸ்ன்ற இடத்துக்கு வந்துடும். ஓகே. இப்போ ஆக்சுவலாக எனக்கு என்ன பயம் ஆச்சுன்னா, நீ பாட்டுக்கு நடுவில் கையை விட்டுட்டு இருக்க, கையில் அடிச்சிடாதுன்னு. ஏன்னா அது மாதிரி ஒரு சென்சர்லாம் கிடையாது இதில். இதில் அந்த மாதிரி சென்சார்லாம் கிடையாது. எனக்கு வந்து தெரியும் இந்த டைம்ல எங்க போகுன்றது தெரியும். ஸோ அதனால வந்து நான் பயம் இல்லாம வைக்கிறேன். நான் வாங்கின புதுசுல கிட்டே கை கொண்டு வர மாட்டேன். புரியுது. ஆக்சுவலா இங்க ஒரு டைம் வைக்கும் போதே பலார்னு அடிக்க வந்துருச்சு. ஆனா நான் நினைச்சேன் ஏதோ ஆயிடும்னு, பெருசா ஒன்றும் ஆகலை. பட் அது வந்து டேஞ்சர் தான். இதெல்லாம் வந்து டேஞ்சர் ஜோன் தான். நீங்க கையை கொண்டு வரக்கூடாது. ஸோ இது என்ன ஃபிலமெண்ட்ஸ் வந்து இப்போ சுத்த ஆரம்பிச்சு. ஆமா, ஃபிலமெண்ட் வந்து இப்போ லோட் பண்ணுது. ஓகே. அந்த ஸ்கின் கலர் ஃபிலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் தான் பிரிண்டர் பூப்ஸ். ஓகே. ஓகே. ஸோ ஒரு டைம் ஃபிலமெண்ட் சேஞ்ச் ஆகிறப்ப இந்த பிரிண்ட் வந்து நான் அது ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்து வச்சேன். ஓகே. இது நீங்கள் நல்லா உத்து பார்த்தா தெரியும், அழகா வந்து. ஆக்சுவலாக இப்போ போட்டுட்டு ஒரு பார்க்கவே அந்த ஓகே. அதுக்கு எப்போ வந்துட்டு ஓகேன்னு ஃபீல் ஆகுதோ அப்போதான் வந்து அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணணும். ஓகே. ஸோ அது வரைக்கும் வந்து அது டெம்பரரியா ஃபிலமெண்ட் வந்து வேஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஆமாம், அதோட ஃப்ளோ டைனமிக் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஓகே. கரெக்டாக வேகமாக இருக்கணும், ஸ்டாப் பண்ணி. ஓகே. 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 ஸோ இப்போ இது புதுசாக போட்ட பூப் ஆக்சுவலாக ரொம்ப சூடாக இருக்கா? தொட்டு பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும். லைட்டாக ஆகும். சுடுதுடா, கையோட பிடிக்கணும். இருக்கு. இப்போ புதுசாக போட்ட பூப். அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்கும், அந்த ஸ்கின் கலர் இருக்கும். ஓகே. ஓகே. இப்போ இந்த 2 கலர் தான் இருக்கா? அது ஆல்ரெடி வந்து ஒயிட் லோடாக இருந்துச்சு. இப்போ ஸ்கின் கலரை வந்து அதை ஃபில் பண்ணி பியூரா ஸ்கின் கலர் வர்ற வரைக்கும் அது அந்த ப்ராசஸ். இது ஒரு SS அப்படின்றது என்ன கலர்? அந்த பாக்ஸ் என்ன கலர்? SS வந்து ஒயிட் கொடுத்துருக்கோம், பாக்ஸ் வந்து நம்ம அந்த ஸ்கின் கலர் கொடுத்துருக்கோம்.
அது கொஞ்சம் தெரியாதுல்ல அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம சேஞ்ச் பண்ணல டைம் நம்ம பண்ணியிருக்கோம். ஓ இதுதான் அந்த ஸ்கின் கலரே. நான் வந்து இதுக்குள்ள ஏதோ இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இல்லை இதுதான். ஓகே ஓகே ஓகே. அந்த ஸ்கின் கலர் அண்ட் தென் அது வந்து அந்த ஒயிட் கலர் ஃபிலமெண்ட்டே. ஆமாம். ஓகே காட் இட். ஸோ இந்த டியூப் வழியாக உனக்கு வந்து அந்த ஃபிலமெண்ட் வந்து அப்படியே. ஸோ இப்போ இது டியூப் வழியாக பாஸ் ஆகணுன்றப்போ உனக்கு அது அங்கேருந்தே உருகி வராதா? வராது. ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக் டியூப் தான். உங்களுக்கு அங்கேயே உருகிடுச்சுன்னா ஒரு ஹாலோவான டியூப் மாதிரி. ஓகே இந்த இடம் தான் வந்து ஆக்சுவலோட பிரைன். ஆக்சுவலாக அந்த மெல்டிங்லாம் நடக்குது. இந்த ப்ராசஸ் மெயின் ப்ராசஸ் இங்கே தான். ஓகே ஓகே. அதெல்லாம் தள்ளி விடல, இவன் தான் ஏதாவது தள்ளி விட்டுருக்கான். ஓகே ஐ திங்க் பிரிண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இது குயிக் வைப்ரேஷன் ஒன்று நடக்கும். ஸோ இது என்ன பண்ணுன்னா பிரிண்ட் ஆகும்போது அந்த வைப்ரேட் ஆகுறது வந்து இதுவே வந்து மேனேஜ் பண்ணும். ஓகே ஓகே. ஸோ அதனால இந்த ப்ராசஸும் நடக்கும். இது ஒரு 6 minutes நடக்கும் ஆக்சுவலாக. இது 6 minutes நடக்கும். இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமாகவே நம்மளுக்கு காட்டுனது 12 minutes தான். அதில் இதெல்லாம் இன்க்ளூடடா இல்லை எக்ஸ்க்ளூடடா? இன்க்ளூடட். ஸோ அதில் 12 பாருங்க, அதில் வந்துட்டு 6 minutes டைம் லாப்ஸ் டைமில் வந்துட்டு ப்ரிப்பேர் டைம் வந்து 6 minutes. அது இல்லாமல் உங்களுக்கு மாடல் பிரிண்டிங் டைம் 6 minutes. மொத்தமாகவே உங்களுக்கு மொத்தமாக 12 minutes தான். புரியுது. இது என்னன்னா அந்த டூல் ஹெட்டை வந்து அது எல்லா இடத்துலையும் வச்சு ப்ராப்பராக பேஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கும். கேலிப்ரேஷன் பேசிக்காக. ஆமாம் கேலிப்ரேஷன். ஓகே. சப்போஸ் நான் வந்து இந்த பிரிண்ட் பிளேட்டை வந்து இதில் ப்ராப்பராக செட் பண்ணாமல் கொஞ்சம் நகர்த்தி வச்சுருந்தேன்னா அதை டிடெக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் பிளேட் வந்து நீங்கள் சரியாக வைக்கல, அதை ப்ராப்பராக வைங்க அப்படின்னு சொல்லும். திட்ட ஆரம்பிச்சிடும். ஆமாம். இப்போ அந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சி கீராக. அதுக்கு ஓகே ஓகே. அதுக்காகவே அது வந்து பர்ஜ் வைப்பரும் அது சொல்லுவாங்க. பர்ஜ் வைப்பர்ன்றது இது வந்து டூல் ஹெட் கிளீனிங் ஹெட்னுவாங்க. புரியுது புரியுது. ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நாசல்ல ஒரு ஒரு சின்ன ஃபிலமெண்ட் கூட இருக்காது. இது வந்து ஹோம் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிண்டரோடைய 0 ஆக்சிஸ்க்கு வந்து நிற்கும். ஓகே. 0 ஆக்சிஸில் நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வந்து அந்த மாடலை டிசைனுக்கு வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சொல்லப்போனால் இது வந்து சென்ஸ் பண்ணுது. இப்போ வந்து என்னோட பெட் இப்படி இருக்குது, இதில் எந்த இதுவுமே பிரச்சனை இல்லைன்றதை சென்ஸ் பண்ணுது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த சைடில் பிரிண்ட் ஆகிறது தான் நம்ம சொன்ன ப்ரைம் டவர். ஸோ மல்டி கலர்னு வந்தாலே இந்த ப்ரைம் டவர் அது பிரிண்ட் பண்ணும். ஓகே. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபோ காமிக்கும், பேசிக் இன்ஃபோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 லேயர் இருக்குது. இப்போ 6 லேயர்ஸ் அது பிரிண்ட் பண்ணிடுச்சு ஆல்ரெடி. ஆக்சுவலாக பார்க்க வந்து இந்த ஸ்கேலில் பார்க்கும்போது கொஞ்சம் குயிக்காக பிரிண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஆமாம். நைஸ் நைஸ் நைஸ். போட்டு கசன்னு பிரிண்ட் பண்ணி முடிச்சிருது. இன்னும் நான் பெரிய பெரிய மாடல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா பிரிண்டர் இந்த பக்கம் திரும்பி இருக்கும். நைட்டு ஃபுல்லாக வைப்ரேட் ஆகி நகர்ந்து வந்துருக்கும். கரெக்டாக 9 லேயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. உங்களுக்கு அது பார்க்குறதுக்கே ஆக்சுவலாக ஒரு அழகான ப்ராசஸாக இருக்கும். இங்கே பர்சன்டேஜும் காட்டுது. ஆமாம். இதில் வந்து உங்களுக்கு 10 லேயர்ஸ் முடிஞ்சிருக்கு, 74% முடிஞ்சிருக்கு, இன்னும் 3 minutes இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ஃபேன் ஸ்பீடு 100ல் இருக்குது, 80ல் இருக்குது, பிரிண்ட் ஸ்பீடு 100ல் இருக்குது. பிரிண்ட் பெட்டோட ஹீட் வந்து 65 டிகிரி செல்சியஸ். அந்த நாசில் வந்து 220 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இப்போ நீங்கள் சப்போஸ் அந்த இடத்துல கை வச்சிங்கன்னா உங்கள் கையில் ஓட்ட விடுது, அந்தளவுக்கு ஹீட். ஓகே முடிஞ்சிருச்சு. இல்லை முடியல. இப்போ என்னன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ எனக்கு அடுத்த லேயர் வருதுன்றதுனால அடுத்த லேயருக்கான கலர் சேஞ்ச் ஆகுது. கோல்டு கலரை வந்து இங்கே பர்ச் பண்ணும். ஓகே. ஸோ பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இதை பற்றி பேசுவோம். ஸோ இப்போ இது ஆக்சுவலாக சொன்ன மாதிரி இது இந்த மெஷின் மட்டும் அண்ட் ப்ளஸ் இந்த ஏஎம்எஸ் இதெல்லாம் சேர்த்து இந்த காம்போ வந்து யூ காட் இட் ஃபார் 40,000. பட் இது வந்து நீ ஆஃபரில் வாங்கின கரெக்டா? ஆஃபர் டைமில் வாங்கினேன். இப்போ வந்து 52லேருந்து 55 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஓகே. நீங்கள் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்னா 50, 48 கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ திரும்ப வந்து இந்த கலர் வந்து திரும்ப பூப் பண்ணுது. இப்போ வந்து ஆல்ரெடி இந்த ஒயிட் ஃபிலமெண்ட் வந்து வெளியில் போயிட்டு உனக்கு வந்து இந்த ஃபிலமெண்ட் வரணுன்றதுக்காக. ஆமாம். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஏஎம்எஸ் வந்து ஒயிட் கலரை ஃபில் பண்ணாரு. ஓகே. ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆனது ஸ்கின் கலரு, இப்போ பிரிண்ட் ஆக போகிறது ஒயிட் கலர். ஆமாம் ஒயிட் கலர். நம்ம வேறு கலர் ஸ்விட்ச் பண்ணலை, பட் இது கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால அப்படியே போட்டோம். நாங்கள் கேமரா சார்ஜ் இல்லை அப்படின்றதுனால சும்மா இப்போதைக்கு இருக்கிறத வச்சு டக்குன்னு போட்டு விட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஸ்கின் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும். ஓகே. சுடுங்க கொஞ்சம் சுடு. இதோட ஷேப் பார்த்தாலுமே ஷூப் ஷேப்பில் தான்.
ஸ்மைலி இருக்கும். ஓகே, ஸோ சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு 40,000 சொன்னேன். ஆமாம். ப்ளஸ் வந்து ஃபிலமெண்ட்டுக்கு இப்போ நான் வந்துட்டு ஃபிலமெண்ட்டுமே ஆஃபரில் வாங்கலாம்னு சொல்லிட்டு வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஓகே, ஹோல் 3Dன்னு சொல்லிட்டு ஒரு ரீசெல்லர் இருக்காங்க. நம்ம வாங்கின மோஸ்ட் ஆஃப் த ஃபிலமெண்ட் வந்து ஹோல் 3D தான். ஓகே ஓகே. ஸோ அவங்க கிட்ட போய் செக் பண்ணும்போது இங்கே சென்னை பிரான்ச்சில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஃபிலமெண்ட் பற்றிலாம் நான் காமிக்கிறேன். டக்குன்னு இதை கேமராவை க்ளோஸ் பண்ணி நான் வீட்டில் நிறைய இங்கே திங்ஸ் இருக்குது, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டு காமிக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ மெனி ஃபிலமெண்ட்ஸ். இதை நான் இந்த ஷெல்ஃப் ரேக்கை பார்த்து தான் ஆக்சுவலாக நான் பயந்துட்டேன். ஏன்னா இது வந்து பிரிண்டரோட மட்டும் ஸ்டாப் ஆகிற விஷயம் கிடையாது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ், இப்போ நம்ம கலர் சேஞ்சிங் ஃபிலமெண்ட் பார்த்தோம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஃபிலமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது பிரிண்டரோட காஸ்ட் என்ன, நீங்கள் ஃபிலமெண்ட்ஸ் வாங்கின காஸ்ட் என்ன மிஸ்டர் ராஜேஷ்? பிரிண்டர் ஒரு 50K ஆயிடுச்சு, ஃபிலமெண்ட்டும் ஒரு 50K கிட்ட வந்துருச்சு. ஆக்சுவலாக பிரிண்டர் கரெக்டாக 40K, பிரிண்டர் ஒரு ஃபிலமெண்ட் ஒரு 60K கிட்ட வந்துருச்சு. ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மல்டிப்ளர். ஓகே ஓகே ஓகே, நைஸ் நைஸ். அது இல்லாமல் ஃபிலமெண்ட்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். கலர் ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்கணுன்றதுக்காக எல்லா கலர்லையுமே ஒன்று வாங்கிட்டேன். புரியுது. மேஜர் கலர்ஸ் மட்டும் ஒயிட், பிளாக், ரெட் இருக்குது. ஸோ அது ஸோ நம்ம இப்போ ஒரு நீயே இப்போ இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்க, பட் இஸ் இட் ப்ராஃபிட்டபிள் அண்ட் ஹவுஸ்? அது வந்து டிபெண்ட்ஸ் தான். நீங்கள் எவ்வளோ டைம் வந்து பிரிண்டர் கூட ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வந்து கஸ்டமர் கிட்ட பிராண்டிங் பண்ணுறீங்கன்றதும். ஓகே ஓகே. பேக் டு த ஆக்சுவலாக இங்கே பிரிண்டிங்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ இட் ஆல்சோ ஹாஸ் அ நைஸ் சவுண்ட் டு இட். இட் சேஸ் பிரிண்டிங் கம்ப்ளீட்டட். 1 கிராம் ஆகிருக்கு டோட்டலாக. 12 minutes 1 கிராம் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. 12 minutes. Actually, I thought it will take some time, but yeah, very decent. Yeah, I think now it should be all nicely visible. கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ ஏன்னா பிரிண்ட் பிளேட் வந்து ரொம்ப. ஓகே ஓகே ஓகே. நான் இப்போ ஆக்சுவலாக கொஞ்சம் கை வச்சு இருந்திருப்பீங்க. ஆமாம். நீங்கள் ஜென்ரலாக நான் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, பிரிண்ட் முடிஞ்சோன்னா டேரெக்டாக ஆன்லேயே கை வைக்காம கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு எடுக்கிறது பெஸ்ட்டு. ஓகே. ஏன்னா ஒரு டைம் எனக்கே ஷாக் அடிச்சிருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் ஃபேன் கூல் டவுன் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இல்லை, இது கூல் டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் தொட்டு பார்த்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இல்லை, தொட்டு பார்த்தா உங்களுக்கு அது ஃபீல் வரும். ஓகே. கெனை எஸ். ஆனால் அந்த இடம் அந்த கீ செயின் வந்து இது வந்து ஆக்சுவலாக டக்குனு. ஓகே ஓகே. நான் பிரிக்கிறேன். இப்படி ஒரு இது பண்ணிங்கன்னா உடையும். ஓகே, இன்னும் கொஞ்சம் கூல் டவுன் ஆகணும். கையில் கூட எடுத்து. ஓ, ஆக்சுவலாக செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஒட்டிகிட்டு இருக்கும். ஏன்னா அது அந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஐ அன்பாக்ஸ்ட் மை ஃபர்ஸ்ட். நம்ம அந்த ஹோலை வந்து கொஞ்சம் நவுத்தி வச்சதும் கொஞ்சம் நல்லா தான் போச்சு நினைக்கிறேன். கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து பார்த்து தான் பண்ணணும் இதில். எஸ். ஓகே. ஸோ நம்ம வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கும். ஏன்னா வந்து நான் இப்போ திரும்ப ஃபோனுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ பிரிண்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. எஸ். அண்ட் திஸ் இஸ் த கீ செயின் தட் மேட் ஃப்ரம் திஸ். யா, பிரிண்டட். சீக்கிரமாக ஆகுன்றதுனால குட்டியாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அது க்யூட்டாக வந்துருச்சு. நான் வந்து இவ்வளோ சீக்கிரம் ஆக்சுவலாக பிரிண்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல. இது ஆக்சுவலாக வெரி ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் உடைக்க நல்லாவே ப்ரெஷர் கொடுத்து தான் இருக்கேன். பட் இருந்தாலுமே சூப்பராக வந்து இதில் ஆக்சுவலாக இது வந்து வேவே மாட்டேங்குது சும்மா சொல்லிட்டோம்னா. ஆமாம், செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. லெவல். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து யூ நாட் இதை தான் ஃபுல் டைமாக பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இறங்குறவங்களுக்கு கொஞ்சம் இது இட்ஸ் அ வெரி ரிஸ்கி சொல்கிறத விட காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் as well. உங்களுக்கு டெக்கும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இது வந்து டெக் தெரிஞ்சிருக்கணும். அதை தாண்டி உங்களுக்கு காம்படிஷன்ஸுமே வந்து அதிகம். ஓகே. 3D பிரிண்டிங் வந்து இந்தியாவில் இப்போ நல்லாவே பூம் ஆயிடுச்சு. இவன் வந்து பேஷனுக்காக பண்ணுறான் எடுத்து. அண்ட் ரொம்ப க்யூரியஸாக நாங்கள் 2 பேருமே நிறைய விஷயத்தில் அந்த மாதிரி தான் க்யூரியஸாக. நானுமே இது வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் வண்டியும். இது வீடியோ வந்து இப்போது சும்மா சேனல் ஆரம்பித்தோம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கண்டென்ட்டாக வீடியோவாக எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படி இல்லைனாலுமே வந்து பார்த்துருப்பேன், நேரில் வந்து பார்த்துருப்பேன், பிரிண்ட்லாம் பண்ணி பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ யா மோஸ்ட்டாக இது ஆக்சுவலாக ஒரு செம்மையான ப்ராடக்ட்டு. இது ஆக்சுவலாக
பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல காமெடின்றதை விட ஒரு பயங்கரமான டூல் வந்து எனக்கு வந்து யோசனைக்கு வந்துச்சு. இது வந்து வேணா யாராவது கெஸ் பண்ணுவீங்களான்னு தெரியல. இவ்வளோ தூரம் வீடியோ பார்க்குறீங்கனாலே பெரிய விஷயம். பட் கெஸ் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் சம்திங் தட் வி ஹவ் பீன் ஆல்ரெடி டூயிங் இன் அவர் லைஃப். இந்த 3D பிரிண்டிங்ன்ற டெக்னாலஜி வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம அம்மாக்களே பார்த்து பண்ணியிருக்காங்க. நான் வந்து அது நானுமே அது இது ஒரு பெரிய டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கப்பதான் என்ன இது, ஏன்னா வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்கான். இன்னைக்குதான் ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு அதை பார்த்த பக்கத்துலயே அந்த பொருள் இருந்துச்சு. வேற ஷாப்பிங் பண்ணிட்டு வந்ததுனால இன்னும் நீங்க கெஸ் பண்ற க்ளூ கொடுக்கணும்னா தீபாவளி கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க இந்த பொருளை. வீட்டுல 3D பிரிண்டிங் கண்டிப்பா நடக்கும் எப்போதுமே. அம்மா பண்ணி ஸோ அம்மா வந்து கண்டிப்பா 3D பிரிண்டிங் பண்ணுவாங்க. அண்ட் ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட். ஆக்சுவலா இது வந்து ஒரு சிம்பிள் மேக் ஷிஃப்ட் முறுக்கு புளிகிற மிஷின் தான் நம்ம சொல்லணும். அட்லீஸ்ட் ஐ மீன் அட்வான்ஸ்டு முறுக்கு புளிகிற மிஷின். நான் தப்பா மாத்தி சொல்லிட்டேன். ஆக்சுவலா இது வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு அட்வான்ஸ்டு முறுக்கு புளிகிற மிஷின் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக கண்டென்ட்டை வச்சு நம்ம புழிய நம்மளுக்கு வந்து அப்படியே அந்த எண்ணெயில் கரெக்டாக பதத்துக்கு அந்த முறுக்கு வந்து சாலிடாக மாறுது. ஒரு மாதிரி மாவு ஸ்டேட்டில் இருக்கிறது வந்து மாறுது. அதே மாதிரி தான் இந்த ஃபிலமெண்ட்டோ. ஸோ ஃபிலமெண்ட்டோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்த இது ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டேட்டில் தான் இருக்கும். பட் இந்த டியூப் வழியாக இந்த சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். டியூப் வழியாக நூல் மாதிரி அவன் இங்கே வந்து ஸோ இட் கெட்ஸ் ஹீட்டட் அப். அந்த அது வந்து கொஞ்சம் உருகி உங்களுக்கு வந்து ஒரு லேயராக அழகாக உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகி இதாகிடுது. அந்த கூல் டவுனில் தான் வந்து உனக்கு அந்த ஆக்சுவல் இது கன்வர்ஷனே நடக்கும். எஸ், ஆயிலை பொறுத்த வரைக்கும் அது ஹார்டன் பண்ணுது. இது வந்து நம்மளுக்கு வந்து கூல் டவுன் பண்ணி அழகாக கொடுத்துருது. ஸோ யா, that is it மக்களே. Thank you. The printing working. Sorry, that's how the 3D printing works. ஆமாம், that's how the whole 3D printing is working. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னா ஆர்க்ஸ் 3D லேப் பேஜுக்கு போங்க, அவனை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கா. ஸோ அதில் வந்து நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். யூ ஹேவ் அ வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இருக்குது. நாங்கள் ஒன்றும் ஷேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ அது எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்லேயும் போடுறேன். கமெண்ட் செக்ஷனில் போட மாட்டோம். ஆமாம், டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். நீங்கள் வந்து அவன் பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சங்கீத்தோட சேனல் இருக்குது. ஆமாம், என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அண்ட் ரொம்ப உங்கள் கியூரியாசிட்டியை வந்து தூண்டுற விஷயங்கள்லாம் நிறையா வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ யா, இந்த வீடியோ வந்து இவனும் பார்ட்னர் பண்ணியிருப்பான். அண்ட் ஸோ அதை அவனோட சேனல் இதுவும் சப்ஸ்கிரைப் காட்டும். ஸோ 2 பேரோட சேனலையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டேக் கேர். பாய்.